நம் குடும்பங்களிலே பயமுறுத்துவது பாச பற்றாக்குறையா பணப்பற்றாக்குறையா? தலைப்பு என்னன்னு புரியுதுங்களா? குடும்பம்னா என்னன்னு தெரியும்ல? கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் குடும்பம். இந்த குடும்பத்துல எது குறைவாக இருக்கிறது? பாசம் குறைவாக இருக்கிறதா பணம் குறைவாக இருக்கிறதா? பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், நம்ம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். பணம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. பாசம்ங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில. பாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. ஒரு மனுஷன் பிறக்கும் போது அம்மாவினுடைய வாயிலிருந்து கிடைக்கக்கூடிய தாலாட்டு, அவன் இறக்கும் போது சொந்தக்காரங்கள் செய்யக்கூடிய நீராட்டு, இடையில வரக்கூடியது ஒரு மனிதனுக்கு பாசத்தோடு நம் சகோதரர்கள் தருகிற பாராட்டு. இப்ப எங்களுக்கு நீங்க தரக்கூடிய கைத்தட்டல், அதான் பாராட்டு. ஓ, கைத்தட்டினவங்க எல்லாம் உங்ககிட்ட பாசமா இருக்கா? ஆமா. எங்க நான் காசு பணமா கொடுக்கிறேன். நானே ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்து வாத்தியாரு, அதனால அவ்வளவுதான். எனக்கு கஞ்சிக்கு போல சம்பாதிக்கிறேன். ஆனா இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, யார் பத்த பிள்ளையோ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு தானே வந்திருக்கிறீங்க. அத்தனை பேரும் வந்திருக்கிறீங்கன்னா அது பாசத்துக்காக வந்திருக்கிறது. பேசுறவங்களுக்கு பணம் நிறைய இருந்தா வெள்ளி தட்டு கொடுக்கலாம், சந்தன மாலை எல்லாம் போட்டீங்கல்ல, வெள்ளி தட்டு கொடுக்கலாம், தங்கத்தட்டு கொடுக்கலாம். அதை விட நாங்கள் உங்களிடம் விரும்புவது நீங்கள் அன்போடு கொடுக்கிற கைத்தட்டு. அதுதான் உற்சாகப்படுத்தும். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். பாசம்ங்கிறது இருந்துட்டா எதுவுமே இல்லைங்க. நீங்க இது பொன்விழா ஆண்டுல இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். ஐயா கூட முன்னுரையில சொல்லும் போது சொன்னீங்க, தங்கம் அவ்வளவு விலையில இருக்கு. நான் இப்படி சொல்றேங்க, என்னன்னா மனைவிக்கு பொன்னகை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறதை விட மனைவியினுடைய அந்த முகத்தில் புன்னகை வருமாறு நடந்து கொள்வதுதான் உண்மையான பாசம். அப்படியா? ஆமா. அந்த புன்னகையை காப்பாற்றணும். அது புன்னகை வரும்ன்றீங்க? வரும். அன்பா இருக்கணும், பாசமா இருந்தா வரும்ங்க. ஒருத்தர் கூட சிரிக்கலையா? வரும்ங்க. கணவன் மனைவிட்ட பாசமா இருக்கணும், மனைவி கணவன் பாசமா இருக்கணும். வீட்டுக்காரரு வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காரும் போது அவருக்கு அன்போட சாப்பாடு பரிமாறணும். சீரியல் பார்க்கப்படாது. சரி, சீரியல் பார்த்தா சிக்கல் ஆயிரும். நடுவர் அவர்களே, என்னோட அனுபவத்தை சொல்றேன். சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே இருக்குது, பாக்கியலட்சுமி இருக்குது, சிறகடிக்க ஆசை இருக்குது, எதிர்நீச்சல் இருக்குது, எதிர்நீச்சல் இருக்குது, அன்னம் இருக்குது. புருஷனுக்கு அன்னத்துலதான் சிக்கல் வருது. நம்ம அந்த அன்னத்தை பாக்குறோம். எங்க வீட்டுல இரவு சாப்பிடுறதுக்கு வேகமா சாப்பிட உட்கார்ந்தேன். மெல்ல போய் சாப்பிட வேண்டியதானே? எங்க பசியோட இருக்கும், வெளியே வேலை பார்த்துட்டு வர்றோம், சாப்பிடுறதுக்கு உட்கார்றேன். அங்க சீரியல் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்க வீட்டம்மா ஓடி சாப்பாடை போட்டுக்கிட்டு சீரியல் பாக்குது. இப்ப நமக்கெல்லாம் தெரியும், இவங்க சீரியல் பார்ப்பாங்க, அதே நேரத்தில் சாப்பிடுற புருஷனையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சீரியல் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. அங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு, அது பெண்களுக்கே உரிய இயல்பு. என் வீட்டம்மாவும் அததான் பண்ணாங்க. சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிடும் போது விக்கல் வந்துடுச்சு. யாருக்கு? எனக்கு. வரப்படாது. விக்கல் வந்த உடனே பேச முடியல. என் ஒய்ஃப பார்த்து தண்ணின்னா பச்சை தண்ணி, தண்ணின்னு. அவங்க அங்க சீரியலை பார்த்துக்கிட்டு சொன்னாங்க, முடியட்டும் வர்றேன்னாங்க. அதாவது எது முடியட்டும்? நான் பதறி போயிட்டேன். அதுல இருந்து அவங்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சா நான் சாப்பாடே கேட்க மாட்டேன். அதுக்கு பசியோட இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு உசுறுதான் முக்கியம். ஏன் தண்ணி எடுத்துட்டு வச்சுட்டு சாப்பிடுறது? ஆமா, அது தெரிய மாட்டேங்குதுங்க. அவசர அவசரமா நம்ம சாப்பிட்டுருவோம் பாருங்க. நமக்கு சில நேரங்கள்ல புத்தி அப்படிதான் இருக்கும், வேற வழியே இல்ல. அப்ப குடும்பங்கள்ல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு. ஆனா பாசத்தோடு நாம் பேசி அன்பை பரிமாறினால் அந்த குடும்பம் கோவிலாக இருக்கும். குடும்பம் கோவிலாக இருக்கும். தம்பி அண்ணா இருக்காரு பாருங்க, பட்டை போட்டுட்டு, தம்பி சிவசதி 230 நாளாச்சாம் கல்யாணம் ஆகி அதை நாளை எண்ணிட்டு இருக்காருங்க. ஏதோ ஜெயிலுக்கு போன மாதிரி. நிஜமாவே சொல்றேன், அதுவும் ஒரு ஜெயில் தானேயா? அது சுகமான ஜெயில். அந்த சந்தோஷத்தை நாம அனுபவிக்கணும். எத்தனை வருஷம் நம்ம சந்தோஷமா அனுபவிக்கிற அன்புங்கிறது அதான். தம்பிக்கு அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகல, எல்லா மேடையிலும் சொல்லுவார், எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம். உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு இல்லையா? நிறைய முறை சொல்லியிருக்காரு, எங்க எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அன்பான ஒரு மனைவி வந்தாங்க.
சத்தியமா சொல்றேன், பணம்னு அந்த பக்கம் இருக்கிறார்ல, ஒத்த காசு வரதட்சணை வாங்காம அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணின சகோதரர்கள் தான் சதீஷ். நிஜமா சொல்றேன், நம்ம எல்லாம் போறதல்ல. இவர் வாங்கலைன்னு இல்ல, அவங்க கொடுக்கல. ஏன்னா இவருக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல. ஒரு காலேஜ்ல பேராசிரியர் இருக்காரு, ஒர்த்து ஏதோ அது அவங்க அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் சொன்னாரு. அண்ணே எதுவுமே தரலன்னு, தம்பி நமக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், கம்முன்னு இருந்துக்கப்பான்னு. நிஜமா சொல்றேன். இப்ப சொல்றாரு ஒய்ஃப் வளகாப்புக்கு போயிருக்காங்கன்னு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாருல்ல. வளகாப்பு முடிஞ்சு போயிருக்காங்க. வளகாப்புக்கு போயிருக்காங்கன்னா இவர் எங்க வேற ஊர்ல இருக்கு. இல்ல வளகாப்பு முடிஞ்சு பொள்ளாச்சியில இருக்கிறாங்க. அந்த பாசம் இருக்குல்ல, அந்த பாச பிணைப்புங்கிறது குடும்பத்தில் ஒரு அன்பை உருவாக்கும். அருமை. பணம்னு அலையாச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. அடுத்தது தனபால், அங்க பாருங்க கன்னத்துல கை வச்சுட்டு இருக்கார். கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அவர் கன்னத்துல அவர் வச்சிருக்காரு. இல்ல மேடையில வந்து உட்கார்ந்து இருந்துட்டு நான் கஷ்டப்பட்டு விழுந்துடாதீங்க. இல்ல நான் உட்காருங்க. அவர் பாசம் பொங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. உட்காருங்க. முடியாது, முடிஞ்சா உட்கார்ந்துருவார்ல. உட்காருங்க. அவரால முடியல, பாசம் ஜாஸ்தி, பாசம் பொங்கி தழும்புது. சரி, எங்க அண்ணன் அவ்வளவு ரசிக்க. நிஜமாவே ரசிகர்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டணும்னா அது அவருக்கு தான் கட்டணும்ங்க. இருக்கிற கோயில் அவ்வளவு கை தட்டுறாரு, எந்திரிச்சு கை தட்டுறாரு. இப்படி இருக்கணும். நீங்களும் அவரை பார்த்து கை தட்ட கத்துக்குங்க. நிஜமாவே அவ்வளவு பேர் எந்திரிச்சா போயிருவாங்க. இல்ல அவங்க இத்தனை பேர் போக மாட்டாங்க. அத்தனை பேர் அம்புட்டு அழகா இந்த கீழே உட்கார்ந்து இருக்க சகோதரிகள் பாருங்க, எவ்வளவு பேர் அவ்வளவு சந்தோஷமா. இப்ப நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வெறும் தரையில உட்கார்ந்து இருப்போமா? முடியாது. சேலை அழுக்காகி போகணும்னு யோசிப்போமா இல்லையா? ஆனா சேலை அழுக்கானாலும் பரவாயில்ல, தரையில் உட்கார்ந்தாவது தமிழ் கேட்க வேண்டும் என்கின்ற பற்றுதல் இவங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய அன்பும் தமிழ் மேல உள்ள ஆசையானதான் இத்தனை வருஷமா அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். எங்க இப்ப கூட சொன்னாங்க, ஒவ்வொரு ஐயா ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா ஊர்களையும் ஆட்டோவுல ஸ்பீக்கரை கட்டி ஊர் ஊரா போய் சொன்னீங்க இல்லையா? ஸ்பீக்கர்னா பேச்சாளர்களா? ஒரு ஸ்பீக்கர்னா மைக் செட் வச்சு ஒருத்தர் பேசுவாரு. ஸ்பீக்கரை கட்டி கூட்டு போயிட்டாங்க. இல்ல எல்லா ஊர்களையும் சொல்லி அத்தனை பேரும் வந்திருக்காங்க. இப்படி சொல்லி ஐயா என்னன்னா, பணம்ங்கிறது பணத்தால நம்ம என்ன வேணாலும் வாங்கலாங்க. பணத்தால நம்ம வீடு வாங்கலாம். ஆனா அந்த வீட்டுல குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்தாதான் வீடு. இப்ப சொந்த வீடுன்னு நம்ம சொல்றோம்ல, அது சொந்தமா காசு போட்டு வாங்குற வீடுன்னு நினைக்கிறீங்களா? எந்த வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதுதான் சொந்த வீடு. அருமை அருமை. நீங்க பணத்தை பத்தி யோசிக்கிறதுங்கிறது நம்ம வீட்டுல வீடு கட்டி குளியலற வச்சு அதுல ஷவர் பாத்ல குளிக்கிறது மாதிரி. ஆனா பாசத்தோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது பாசம்ங்கிறது குற்றால அருவியில் குளிப்பது மாதிரி. இந்த காற்றுங்கிறது இயற்கையான காற்றுங்க. இது எங்க ஊர்கள் பக்கம் எல்லாம் கிடைக்காதுங்க. நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க, தவம் செய்தவர்கள். அவ்வளவு குளுமையான காற்று உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, பாசம் என்பது குளுமையான காற்று போல இப்போது குடும்பங்களில் பாசம் குறைந்திருக்கிறதுன்னா அது சீசன் இல்லாத குற்றாலம் மாதிரி குடும்பங்கள் இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையிலே நடுவர் அவர்களே, அந்த திருமணத்தை பத்தியோ இதை பத்தில பேசுறது நான் விட்டுட்டேன். இது தெரியுது, என்ன கல்யாணம் ஆன பிறகு பேச மாட்டீங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பேசுறதே விட்டுட்டேன். வீட்டுல எதுவும் முடியல, அங்கங்க மேடையில வந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். இங்கேயும் வந்து 230 நாள் ஞாபகப்படுத்துறாரு. செஞ்சிருக்க கூடாது. அதுவும் வேற இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, இந்த உலகத்துல பாசம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் என்ன சொல்றாங்க, அதுதான் சொல்ல, பாசம் இருக்கு, பணம் தான் இல்ல. இல்ல உண்மையாங்க. இப்ப போட்டிருக்கிற ஜிப்பாவை பார்த்தாலே காசு இல்லைன்னு பாருங்களேன். உண்மையிலேயே அவர் பேசும்போது சொன்னார், நான் வரதட்சணை வாங்கவில்லை, ஒரு வயலும் கொடுக்கல, நான் ரெடியா தான் இருந்தேன். நான் எல்லாம் வச்சிருந்த லிஸ்ட் என்ன தெரியுங்களா? ஆடி கார் வாங்கி கொடுக்கணும். ஆடினா ஆவணி இல்லையா? ஆடி கார்களுக்கு வந்து ஆடாம போகணும். ஓ, ஆடி கார். இந்த ஊர்ல வந்து அம்பாசிடரே தெரியாது. ஆடி கார், ஆடி கார் வாங்கணும். மாமனார் எதிர்த்து பேசக்கூடாது. யார? என்ன? பொண்ணுக்கு தங்கச்சி இருக்கணும்.
தம்பி 100 பவுன் நகை போடணும். தம்பி இதெல்லாம் வீட்டுல சொன்னீங்களா? இதெல்லாம் சொன்னேன். ஆ. அப்புறம் ஒவ்வொன்னா குறைச்சிக்கிட்டே வந்தேன். இந்த இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் ஒரு போர்டு வச்சாங்கல்ல, ஆமா. அப்புறம் இங்கு அழிஞ்சு இங்கு மீன்கள் விற்கப்படும், அப்புறம் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டேன். என்ன காரணம்னு கேட்டீங்களா, இன்னைக்கு குடும்பங்கள்ல முதல்ல வைக்கக்கூடிய ஒரு இதே ஒரு பழமொழி என்னன்னு சொன்னா, ஒரு குடும்பஸ்தனுக்கு சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு சரி அப்படிம்பாங்க. எங்க அப்பா என்ன நினைச்சாரு, வீட்டை கட்டுறது ரொம்ப காஸ்ட்லி, பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அங்க போய் பொண்ணு கேட்டா முதல்ல எடுத்தெடுப்புலயே சொந்த வீடு இருக்கான்னு கேக்குறாங்க. சொந்த வீடு ஆமா இருக்குன்னு சொன்னா என்ன கேக்குறாங்க, அது லோன்ல கட்டுனீங்களா, இஎம்ஐ கட்டுறீங்களா, அந்த இஎம்ஐ நீங்க கட்டுறீங்களா, உங்க மகன் கட்டுறானா, இல்ல அது அந்த பத்திரம் உங்ககிட்ட இருக்கா, அது அடகு வச்சுட்டீங்களா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இஎம்ஐ உங்க மகன் கட்டுவானா நீங்க கட்டுவீங்களான்னு சொல்லி இத்தனையும் கேட்டு அப்புறம் தான் பொண்ணை கட்ட வேண்டி இருக்கு. எல்லா பக்கம் பணம் தாங்க இருக்கு, பாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பணம் இருந்தா பாசம் வரும், தானா வரும், தானா வருங்க. பணம்ங்கிறது என்ன தெரியுங்களா, பணம்ங்கிறது காந்தம் மாதிரி, பாசம்ங்கிறது இரும்பு மாதிரி. பணம் வந்து பாசம் தானா வந்துட்டு போயிட்டே இருக்கும். சரி ஒண்ணும் இல்லைங்க, பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க இருக்கும் போதும் உங்களை பற்றி பேசுவார்கள், நீங்க இறந்ததற்கு அப்புறம் பேசுவார்கள். பணம் இல்லைன்னா இருக்கும் போது கூட ஒருத்தரும் பேச மாட்டாங்க, நம்ம சோறு போட மாட்டாங்க, யாரும் போட மாட்டாங்க, ஒருவே போட மாட்டாங்க. அதுல வேற அண்ணன் பேசும்போது சொன்னார், மனைவிக்கு நீங்கள் பொன்னகை வாங்கி தராதீர்கள், புன்னகையை கொடுங்கள். அக்ஷய திருதின்னு ஒண்ணு வரும், அன்னைக்கு கூப்பிட்டு மனைவி கிட்ட, அம்மா என்னை நீ பார், நான் உன்னை பார்க்கிறேன், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாலும் முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். ஊர்ல இருக்கவன் சிரிப்பான், ரெண்டு லூசுகள் போல இருக்குன்னு நினைப்பாங்களா இல்லையா? உண்மையில எங்க பாசம் தாங்க இல்லங்க. இவங்க அண்ணன் வேற சொன்னாரு, பள்ளிக்கூடத்துல நான் சாதாரண வாத்தியாராக இருக்கிறேன், நீங்க வாத்தியாரா இருக்கிறதுக்கு பதிலா ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஆகி பாருங்க. உண்மையிலே நாளை அடுத்த ஜென்மத்துல பிறந்தா வாத்தியாரா பிறக்கக்கூடாது, ஸ்கூல் கரஸ்பாண்டன்டாவோ காலேஜ் கரஸ்பாண்டன்டாவோ பிறக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா நான் எம்ஏ படிச்சேன், அப்ப வந்து எம்ஏக்கு 8000 ரூபாய் ஃபீஸ், சரி இப்ப எல்கேஜிக்கு 80,000 ரூபாய் ஃபீஸ். ஓ ஆமாங்க, என்ன அப்படி சொல்லி கொடுக்குறாங்க? அது பாருங்க, அது எது என்ன சொல்லி கொடுக்குறாங்க கேட்டா கேக்குறாங்க, 10 பொம்மைகளை வச்சு உங்க குழந்தைய சென்ட்ரல் உட்கார வச்சிருவோம், சாப்பிட வச்சு தூங்க வச்சிருவோம், இவ்வளவுதான் வேலை. இதுக்கு 80,000 பேசாம பள்ளிக்கூடம் திறந்துடலாம் போல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நடுவர் அவர்களே. சரி அதுல பாருங்க, அதுல போடுற கண்டிஷன் பாத்துருக்கீங்களா, சாப்பாடு இங்கதான் போடுவோம், சரி அதுக்கப்புறம் நோட்டு இங்கதான் வாங்கணும், புஸ்தகம் இங்கதான் வாங்கணும், பேனா இங்க வாங்கணும், பென்சில் இங்கதான் வாங்கணும், சட்டை இங்கதான் வாங்கணும், செருப்பு இங்கதான் வாங்கணும், அப்புறம் நான் படிப்பு வெளியே டியூஷன் வச்சுக்கணும் அப்படின்றாங்க. உண்மைங்க, அதுக்கு தனியா பணம் செலவு பண்ண வேண்டி இருக்கு. உண்மையிலே எங்க பார்த்தாலும் உண்மையிலே பாசம் தான், பாசம் எல்லா பக்கம் இருக்குங்க, பணம் தான் இல்லாம இருக்கு அப்படிங்கறத சொல்லுவேன். ஒண்ணு இல்லைங்க, ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போறீங்க, சொந்தக்காரர் வீட்டுக்கு போகும்போது நீங்க பணம் படைச்சவரா இருக்கீங்க, போறீங்க வச்சுக்கங்களேன், வரும்போது வாங்க 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 அப்படின்னு சொல்லி அப்படியே முகம் மலர்ச்சியா கூப்பிடுவாங்க, வரும்போது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. பணம் எல்லாம் போய் பாருங்க, ஹூ ஆர் யூன்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி உண்மையிலேயே ஒரு வீட்டுக்கு போகும்போது கை நிறைய பாசம், அன்பு, கை நிறைய ஸ்வீட், குற்றாலம் துண்டு, இங்க விக்கிற வாழைப்பழம். வேற வீட்டுக்கு போய் குற்றாலம் துண்டு கொடுக்காதீங்க, ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. ஸ்வீட் இங்க வைக்கிற இந்த சீசன் பழங்கள் எல்லா பழத்தையும் வாங்கிட்டு போனாதான் உங்களுக்கு மரியாதை இருக்கும். இல்லன்னு வச்சுக்கல, வெறும் பையன் வந்துட்டா நம்மளே திட்டுவாங்க. உண்மையை சொல்லணும்னா பணம் தான் இல்லையே ஒழிய பாசம் எல்லா பக்கம் இருக்குங்க. மதுரையில் நடந்துச்சு பாருங்க ஒரு காது குத்து விழா, அடே அப்பா, அந்த மாதிரி எல்லாம் தாய் மாமா எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டேன். என்ன நடந்தது? 10 டிராக்டர்ல சீர்வரிசை, 10 லட்சம் ரூபாயில மாலை, பண மாலை, இங்க கூட பண மாலை போட்டாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி எங்க கல்யாணத்துல எங்க மாமனார் எனக்கு போட்டுருந்தா பரவாயில்லன்னு நினைச்சேன். இங்க போடும்போது மாமனாரை வச்சு எல்லாத்தையும் வாங்கிறதுனா, ஆமாங்க நம்ம வரதட்சணை வேண்டாம்னு விட்டு கொடுத்துருக்கோம்ல இவங்க ஸ்டேட்மெண்ட் படி, அப்ப விட்டதை பிடிக்கணுமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கான எல்லா பொருள் இதெல்லாம் கொடுத்தாதான் நம்மளுக்கு தாய் மாமன்ங்கிற மரியாதை கிடைக்கும். அப்படி எல்லாம் கொடுத்தா தாய் மாமா இல்லன்னா நாய் மாமான்னு போயிட்டே இருப்பாங்க. சரி உண்மையை சொல்லணும், நாங்க இன்னைக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா வாழ்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பேர் வேலைக்கு போனா மட்டும்தான் வாழவே முடியும். இவங்க தாலாட்டை பத்தி கூட அண்ணன் சொன்னாரு, ஒருத்தர் தாலாட்டு எழுதினாரு, 9 மணிக்கு உன் அப்பா சொந்தமில்லை, 9:30க்கு உன் அம்மா சொந்தமில்லை, கேசட்டில் தாலாட்டு கேட்டபடி நீ உறங்கு அப்படின்னு எழுதினாங்க. ஏன்னு கேட்டா பாசத்தை கொட்டி கொடுக்குற கால் இருக்கு, பணத்தை கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க கூட கிடையாதுங்க. இப்ப பாருங்க, நான் எனக்கு ஊர்லாம் பொண்ணு தேடணும். சரி இப்ப கடைசியில கல்யாண கதைக்கு வந்தேன், நான் பேசாம தான் இருந்தேன். இவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க 230 நாள். ஆமா, இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படித்தான் இருந்தேன். எனக்கு நான் படிச்சிருக்கிறேன், வாத்தியாரா இருக்கிறேன், இதுக்கெல்லாம் பொண்ணே கொடுக்கல. சேலரி ஸ்லிப் கொடுங்க. சேலரி ஸ்லிப்னா நான் சம்பளம் வாங்குறேன், எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி
சம்பளம் வாங்குற ரசீது, சம்பளம் வாங்குற ரசீதை கொண்டு வா, பொண்ணோட சம்பளம் வாங்குற ரசீதோட வச்சு பார்த்து ஜாதகம் எல்லாம் பாக்குற, ஜாதகம் எல்லாம் செகண்டரி தான், ரெண்டாவது தான். முதல்ல எவ்வளவு சம்பளம் ஈக்குவல் பண்ணி பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பொண்ணை விட நீ 10,000 ரூபாய் கம்மியா வாங்குற, வேண்டாம்னு சொல்லி எங்க தாய் மாமா வேண்டாம் வரைக்கும் விரட்டி விட்டாரு. சரி. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி. அந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க, எப்படி போவேன், மானம் போச்சு மரியாதை போச்சுட்டு இருந்தேன். சரி போலான்னு சொல்லி 2 மாசம் கழிச்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு போறேன். போய் நமக்கு பொண்ணு கொடுக்காத எங்க மாமா இருக்காரு பாருங்க, அவர் தேடி பார்க்கலான்னு சொல்லி அந்த ஆல்பத்துல புரட்டுறேன் ஒரு இடத்துல ஆளை காணோம். ஒருவேளை தலைமுறை ஆயிட்டாரா அப்படின்னு பார்த்தா வீடியோல தேடி பார்க்கலாம், வீடியோவை போட்டு பார்த்தா மொய்யல் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்காருங்க. எதுக்குங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னா, மாப்பிள்ள இந்த பொண்ணு கல்யாணத்துக்காக எத்தனை பேருக்கு நான் மொய் செஞ்சிருக்கேன், அத்தனையும் வசூல் பண்ண வேண்டாமா? மொய் எழுதுற இடத்துல மாமா. ஆமா, யாருக்கு தாய் மாமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நல்ல வேளை நீங்க அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கல. நான் எடுக்கல. அதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன், நாம சுதாரிச்சிடணும்டா, எல்லா பக்கம் பணம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையில வாத்தியாரா இருக்கிறேன். சென்னையில பல பேருக்கு மொய் செஞ்சிருக்கிறோம். எல்லாரும் இன்விடேஷன் எப்படி இருப்பாங்க, அன்பளிப்பை தவிர்க்கவும் போடுவாங்க. அந்த தாய் மாமனுக்கு மருமகனா இருக்கிற நான் எப்படி இருப்பேன், இன்விடேஷன்லயே போட்டேன், தயவு செய்து அன்பளிப்பை தவிர்க்கவும், அதுக்கு பதிலாக பணமாக செய்யவும். அதுக்கு என்னையா அர்த்தம், பணத்தை கொடுங்க அர்த்தம், வெளிப்படையா சொல்றேன். அதாவது பால் குக்கரு, தயிர் சட்டி இதெல்லாம் கொடுக்காதீங்க, கேஷா கொடுத்துருங்க. 10 பேரும் பால் குக்கரை வச்சு நாங்க என்னங்க பண்ண போறோம், டீ கடை ஆரம்பிக்க வேண்டியது. என்னங்க பண்றது, உண்மையை சொல்லணும். அப்புறம் நம்ம என்ன உண்மையிலே மொய் செய்யறது எதுக்காக செய்யறோம், பாசத்தை பரிமாறதுக்கா? அவங்க பொருளாதாரத்துல பணத்துல குறைவா இருப்பாங்க, நம்ம ஹெல்ப் பண்ண நாளைக்கு அவங்க கிவ் அண்ட் டேக் பாலிசிக்கு தான் மொய். 1 பவுன் நகை செஞ்சங்க, அவர் 1.25 பவுன் செய்வாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் வச்சு செஞ்சுட்டாரு. என்ன பண்ணாருன்னு கேட்டா, அன்றைக்கு நான் செய்யும் போது 50,000 ரூபாய் ஒரு பவுன், சரி, என் கல்யாணத்துக்கு 80,000 ரூபாய் பவுன். அவர் என்ன பண்ணிருக்கணும், 1.25 பவுனுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பண்ணிருக்கணும், பண்ணல. சரி, 80,000 ரூபாய்க்கு போட்ட முதலாவது எடுக்கணும்னு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. 50,000 ரூபாய் பணத்தை மட்டும் பக்குவமா வச்சு கொடுத்துட்டு போயிட்டார். உண்மையிலேயே பணம் தான் எங்க இல்லாம இருக்குங்க, பாசம் நிறையவே இருக்கு. அதனால பணம் மொய் செஞ்சாதான் சொந்தக்காரன். கடவுள்கிட்டயே போய் பாருங்க, கடவுள்கிட்டயே நம்ம காசு கொடுத்துட்டு கடவுள்கிட்ட காசு கொடுன்னு தான் கேட்கறோம். அங்கதான் உண்டியல் இருக்கு, அங்க கடவுள்கிட்ட போட்டு 5 ரூபாய் போட்டு 5 லட்சம் ரூபாய் கேட்கறோம். அதுல 5 ரூபாய் கொடுத்தா சாமியை பக்கத்துல பாக்கலாம், 50 ரூபாய் கொடுத்தா தொட்டு பாக்கலாம், 500 ரூபாய் கொடுத்தா தூக்கிட்டே வந்துடலாம். கடவுளையே காசு போலீஸ் வரும், பரவாயில்லையா, அவங்களுக்கும் கொடுத்தா போயிருவாங்க. உண்மையிலே இப்ப திருப்பதி பெருமாளை பணம் வச்சிருக்கிறவங்க ஆன்லைன்லயே புக் பண்றாங்க இல்லையா? ஆமா. கடவுளை கூட காசு இருந்தால் நாம் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் காசு இல்லாவிட்டால் உங்களை கூட உங்களுடைய உறவினர்களை கூட கட்டுப்படுத்த முடியாது. ஒண்ணு இல்லைங்க, ஹோட்டலுக்கு போன சாப்பிடலான்ட்டு சாப்பிட போகும்போது ஒரு ஐட்டம் தான் சாப்பிட்டேன், 3 ஐட்டத்துக்கு பில் போடுறாங்க. பொங்கல் தான் சாப்பிட்டேன், 3 ஐட்டம் பில்லு. படிச்சு பார்த்தேன், மேல பொங்கல் அப்படின்னு இருக்கு, பார்த்தேன் கீழே பார்த்தா 2-3 எழுத்து போட்டு 2 ஐட்டம் போட்டிருந்தாங்க. என்னடான்னு கேட்டா அவர் சொல்றாங்க, ஒன்னு ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்னொன்னு சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அதெல்லாம் இப்ப குறைச்சிருக்காங்க. குறைச்சாங்களா? இதுல குறைக்க மாட்டேங்கிறாங்களே, நான் சாப்பிடாத கொடுக்குறேன். அப்ப அவங்க கூட சொன்னாங்க காம்போ ஆஃபர், நாங்க இட்லி தோசை வடை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அது ஒரு காம்போ. இதை சாப்பிட்டதால எங்க தாத்தாக்கு வந்துச்சு ஹார்ட் ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்குங்க, சரி வைத்தியம் பண்ணுங்க. பேச்சுவார்த்தை நடத்தணும். என்ன பேச்சுவார்த்தை, இங்க ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு, எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. என்ன காம்போ ஆஃபர், 2 லிட்டர் ரத்தம், 3 நேரம் சோறு, 4 நாளைக்கு ஐசியூ வாடகை. 2 லிட்டர் ரத்தம்? ஆமாங்க. போய் சொன்னால் பொருந்து சொல்லுங்க, இந்த ஊருக்கு அந்த மாதிரி சொல்றேன். அதாவது யூனிட் 2 லிட்டர் சொல்றேன். நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வாங்கின மாதிரி சொல்லிட்டு பேசுறாங்க நடுவர்களே, பணத்துக்காக பேசுறாங்க. எல்லாம் பேசி 5 எக்ஸ்ரே 6 ஸ்கேன் எல்லாம் சேர்த்து காம்போ. அப்பதான் தெரிஞ்சு இந்த காம்போ ஆஃபர் எதனால வந்துச்சு, ஹோட்டல்ல காம்போ ஆஃபர்ல சாப்பிட்டதால இந்த காம்போ வந்துச்சு. ஒருவே ஹோட்டல்ல திங்க மாட்டான். உண்மையிலேயே சொல்லணுங்க, பணம் இருந்தா பாச பின்னாடி வருங்க, பணம் இல்லைன்னு வச்சுக்கல ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு கல்வியில் இருந்து கடவுள் வரைக்கும் பணத்துக்காகத்தான் எல்லாரும் அலைகிறோம். பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நாம் பேசுவது தமிழ் பற்றுதான், இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் கூட இங்க வரணும்னு சொன்னா பஸ்ஸுக்கு காசு கொடுத்தாலும் கொண்டு இறக்கி விடுவாங்களே தவிர நான் திருக்குறள் பேசுவேன். அந்த டிக்கெட்டை மாமனார் எடுத்து சொல்ல வேண்டியதுதானே, மறந்துட்டேன். எடுத்து கொடுத்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக ஒருத்தருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், டிக்கெட் எடுத்து கொடுத்தா சந்தோஷம் தான். அங்கேயும் வந்து உங்க பெருமையை தான் பேசுவோம். உண்மையிலேயே நான் திருக்குறள் படிச்சிருக்கேன், கம்பராமாயணம் படிச்சிருக்கேன், பஸ்ஸில் ஏற்ற மாட்டார்கள். பணம் கொடுத்தால் மட்டும்தான் பஸ்ஸில் ஏற்றுவார்கள். பணம் கொடுத்தால் தான் எல்லாமே நடக்கும். இல்லாலும் வேண்டால், ஈன்றெடுத்த தாயும் வேண்டால். பணம் இருந்தால் தான் கட்டின மனைவியும் மதிப்பாங்க, பெத்தெடுத்த தாயும் கூட மதிப்பாங்க. பாசம் எல்லாம் தானா வந்துருங்க. பாசம் எல்லாம் தேவையான அளவுக்கு இருக்குது. பாருங்க அண்ணனுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு.
பணம் தான் இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து போங்க எங்கேயாவது. ஆகவே இன்றைய குடும்பங்களை அதிகமாக பயமுறுத்துவது பாசம் அல்ல, பணப்பற்றாக்குறைதான் எங்களை பயமுறுத்துகிறது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புது மாப்பிள்ளை சிவ சதீஷ் குமார் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டாரு. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா எவ்வளவு செலவாகுது? இதுக்கு எங்க இருந்து வர்றது? புள்ள மேல பிரியம் இருக்கு, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறோம், ஆயிரக்கணக்கா செலவாகுது. பாசத்தை காட்டுவதற்கே பணம் தேவைப்படுகிறது. பணம் தாங்க குறைவா இருக்கு வீடுகள்ல. அவருக்கு எவனோ அவங்க மாமனார் வரதட்சணை கொடுக்கல, அது ஒரு வருத்தம் தான். என்னங்க வருத்தம் தானே? அந்த காலத்துல எல்லாம் வரதட்சணையே இல்லை, நாங்கெல்லாம் எங்க போய் சொல்றது? இவருக்காவது ஏதோ பரவாயில்லாம கொடுத்துருக்குறாங்க, அதை மறைக்கிறார் மனுஷன். ஆனாலும் காசு இல்லைன்னு அழுகிறார். பஸ்ல ஏறி நான் தமிழ் படித்திருக்கிறேன், இன்ன கொண்டு போய் தென்காசியில விடுன்னு சொன்னா விடுவானா? நேர கீழ்ப்பாக்கத்துல கொண்டு போய் விட்டுருவான். தென்காசிக்கு வரணும்னா டிக்கெட் வாங்கணும். ட்ரெயின்ல பொதிகை எக்ஸ்பிரஸ் அங்க வருது, பொதிகை தானங்க இங்க வருது, பொதிகையில் ஏறி டிக்கெட் வாங்கணும், அப்பதான் இங்க வர முடியும். தமிழ் புறப்படுகிற இடமே பொதிகை மலை தான், அதானுங்க கரெக்ட். பொதிகை மலையில தான் தமிழ் பிறந்து வாழ்கிறது. இன்னமும் மிக அரிதான மூலிகைகள் இருக்கிற மலையும் இந்த பொதிகை மலை தான். அரிதான மூலிகைகள், தமிழ் மருத்துவத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மூலிகைகள் இருக்கிற மலை பொதிகை மலை தான். அந்த காலத்துல அகத்தியர் வந்து இருந்து பெருமைப்படுத்திய மலையும் பொதிகை மலை தான். இந்த தமிழை வச்சுக்கிட்டு இவர் வர்றாரு, பொதிகை எக்ஸ்பிரஸ்ல ஏத்துவானா? இறக்கி விட்டுருவான். அப்போ காசு தான் இல்லை குடும்பங்களிலே அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார். இப்ப இந்த கணவனா மனைவியா ஆண்களா பெண்களான்னு போட்டா இங்க ஓரளவு மக்களுக்கு புரியும். இங்க பெண்கள் அதிகமா இருக்காங்க, ஆனால் மலங்க மலங்க பாக்குறாங்க. கொஞ்சம் பேர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு காதுக்குள்ள பேசுறாங்க. கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நல்லது. பேசணும்னு விரும்புறவங்கள வீட்டிலேயே உட்காந்து பேசலாம். எங்களுக்கு மைக்கு கொடுத்து இத்தனை ஸ்பீக்கர் போட்டு பேச வச்சா ஆண்கள் நான் எதிர்பார்த்ததை விட பெருங்கூட்டம் வந்துருச்சு. முதல்ல காலி சேரா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நிகராக ஆண்களும் வந்து கூடியிருக்கிறார்கள். ஆண்கள் அத்தனை பேருக்கும் வரவேற்பும் நன்றியும் உங்களுக்கு தான். கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப தூரம் கிளம்பி வந்திருக்கிறோம், கொஞ்ச நேரம் இவங்க பேசுறத கேளுங்க. இவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு? பாசம்ன்றது கம்மியா இருக்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியம் இல்லைங்க, சொந்தக்காரங்க எவனும் நம்ம வீட்டுக்கு வர்றது இல்லைங்க, வந்தாலும் வீட்டுல வில்லங்க இழுத்து விட்டு போயிடுறான், ஏண்டா வந்தோம்னு நமக்கே தோணுது, ஒருத்தருக்கு பிரியம் இல்ல, கல்யாண வீட்டுல கூட வந்தவங்களை வரவேற்காம மொய் நோட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காசுதான் முக்கியம்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமானவர். அவங்க பாசப்பற்றாக்குறை, பாசம்தான் குறைந்து இருக்கிறதுன்னு பேச வர்றாங்க. வாங்கம்மா. ஐயா, எதிரணியில இருந்து புது மாப்பிள்ளை திருமணமாகி 230 நாட்களே ஆன சினிமா கம்பெனி மாதிரி நாள் எண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த டிவியில படம் போடுவாங்கல்ல, ஓடாத ஒரு படத்தை திரைக்கு சில நாட்களே ஆன அந்த படத்தை போடுறோம்னு, அது மாதிரி சதீஷ் எந்த ஊருக்கு போனாலும் இத மனப்பாடமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா வாராது வந்த ஒரு வாய்ப்பு அவர் வாழ்க்கையிலும் கிடைச்சிருக்கு. அந்த பகுமானத்துல எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு கல்யாணமாகி 200 நாள் ஆச்சு, எனக்கு கல்யாணமாகி, இந்த சின்ன தம்பி படத்துல ஒருத்தர் தாலியை கையில வச்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அலைவர் பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி திரிஞ்சாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி திர்றாரு. ஆனா எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏக்கா இங்க பாருங்க, வர்றவங்க உங்க ஊருக்காரங்க தானே, வர்றவங்களே பாக்குறது, ஏற்கனவே வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறோம், உன்னால எவ்வளவு பாசத்தோட வந்திருக்கிறோம். அவர் நல்ல கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். பாத்தீங்களா, அதான் கீழே போகுது. சதீஷ்க்கு இப்படி கை தட்டினாங்களா? இல்லம்மா, வந்ததுல இருந்து வரதட்சணையே கிடைக்கல, கையா தட்டுவார். அதத்தான் நானும் பேச வர்றேன். அவர் என்ன ஆசைப்பட்டாரு? ஆடி கார் வேணும் சொன்னாரா, 100 பவுன் வேணும். பொண்ணுக்கு தங்கச்சி இருக்குங்கிறதெல்லாம் விட்டுருங்க,
நிறைய பணம் வேணும், கார் வேணும், நகை வேணும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தானே வேணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அது எதுவுமே கிடைக்கல. வரதட்சணையே இல்லாம ஒரு கல்யாணம் ஆச்சு. அவர் ஏன் ஒத்துக்கிட்டாரு? பொண்ணு வேணும். ஏன் பொண்ணு வேணும்னாரு? பணம் காசு கூட நாளைக்கு சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் மனைவி என்கின்ற உறவு தான் இன்றைக்கு முக்கியம் என்கின்ற பாசத்தாலதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து இந்த ஊர்ல எனக்கு கிடைச்சிருக்குங்க. கவலைப்படாதீங்க. ஒன் மேன் ஸ்டாண்டிங் ஓவேஷன். அப்புறம் பயங்கரமா அப்படியே பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த பணம் என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் இருந்தாலும் உங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கும், நீங்கள் இல்லாமலே போனாலும் உங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கும். அவர் என்ன சொல்ல வர்றாரு? நீங்க பணக்காரங்களா இருந்தா, நாம இருந்தாலும் எல்லாரும் நம்மள நினைப்பாங்களாம். நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போயிருந்தா நம்மள இல்லாட்டாலும் எல்லாரும் நினைப்பாங்களாம். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அக்டோபர் 2 வருது. அது என்ன நாள் யாருக்காவது சொல்ல முடியுமா? அக்டோபர் 2 என்ன நாள்? மகாத்மா காந்தி பிறந்த நாள். அவர் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாரு? ஒண்ணும் கிடையாது. ஒரு பைசா கூட இல்லாம அரையாடையோடு இருந்த அந்த கிழவனைத்தான் இந்தியாவின் சொத்து, இந்தியாவின் தந்தை என்று கொண்டாடுகிறோமே தவிர அவர் காலத்திலேயே வாழ்ந்த டாடா பிர்லாவை யாராவது கொண்டாடுறோமா? சட்டை கூட போடல. ஆமாங்க, அதைத்தான் நான் அரையாடைன்னு சொன்னேன். ஒரு குற்றாலம் துண்டு தான். ஆமா, சிவசதீசுக்கும் அந்த குற்றாலம் துண்டு தான் கட்டி அனுப்பி வைக்க. அது கூட இல்லாம இருக்காரு. ஆனா நான் கேக்குறேன், இதே நம்மளுடைய தமிழ்நாட்டுல பெருந்தலைவர் காமராஜர் ஒருத்தர் இருந்தாரியா, விருதுநகர்ல பிறந்தார். அந்த விருதுநகர்ல மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவங்க யாராவது ஒருத்தர் பேர் நம்மளால சொல்ல முடியுமா? ஆனால் காலம் இருக்கிற வரைக்கும், கல்வி இருக்கிற வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்றால் அவர் எவ்வளவு சொத்து சேர்த்தாரு? 150 ரூபாய் கூட அவர் சட்டையில இல்லையா? சாதாரணமா வந்துட்டு இந்த நாட்டை விட்டு உலகத்தை விட்டு போனார்னா பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்து விட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்ததால் தான் அவர் பெருந்தலைவர் என்று கொண்டாடப்படுகிறார். மிஸ்டர் சதீஷ், உங்களை மாதிரி வரதட்சணை வேணும், பொண்ணு வேணும்னு அலைஞ்சிருந்தாருன்னா அவர் தலைவரா இருக்க மாட்டார். அவர் கல்யாணமே பண்ணிக்கிடல. ஏன்? என்னுடைய மக்கள் காசு சேர்க்கல இல்லங்க, எல்லாத்தையுமே தன்னுடைய பிள்ளைகளாக நேசித்த காரணத்தினால்தான் தனக்கென்ற ஒரு குடும்பத்தை அவர் தேடிக்கொள்ளவே இல்லை. தமிழ்நாடு அவருடைய குடும்பம் தானங்கய்யா. இதுல சதீஷ் வேற இன்னொரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறார். இனிமே இவர் பேர விஞ்ஞானி சதீஷ்னே போடுங்கய்யா. பணம் இருந்தா வில்லேஜ் விஞ்ஞானி. ஆமாங்கய்யா, வில்லேஜ் விஞ்ஞானியா. பணம் இருந்தா உங்ககிட்ட எல்லாரும் how are you அப்படிம்பாங்களாம். பணம் இல்லைன்னா who are you அப்படிம்பாங்களாம். இப்ப இவர் நம்ம ஊருக்கு வந்தார்ல, வந்த உடனே இவர் சின்ன வயசுதான்யா, கல்யாணம் ஆகி 230 நாள் தான் ஆகுது. திரும்ப திரும்ப சொல்ல, நான் உள்ளத தானே சொன்னேன், நான் பொய் சொல்லல. இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சா கல்யாணம் ஆகி 231 நாள் நான் சேர்த்து சொல்வேன்னு வைங்களேன். அவர் வந்த உடனே எல்லாரும் கேக்குறாங்க, செல்வன் ஐயா வீட்டுல உட்காந்துருக்கோம், தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா, தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா, எப்பப்பா வந்தீங்க, சாப்பிட்டீங்களாப்பா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்களான்னு இந்த கீழப்பாவூரிலிருந்து அத்தனை உள்ளங்கள் ஓடி வந்து கேட்கிறதே. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களா தம்பி? 1000 ரூபாய் வாங்கிட்டு தான் போறீங்க. யாருமா தருவா? கொடுப்பாரியா? அவர் பேரே செல்வன், கொடுக்க மாட்டாரா? ஏமா அவரை மேடையில் வச்சுக்கிட்டு இந்த பாட்டு பண்றீங்க? இப்ப யோசிச்சு பாருங்க, சதீஷ பார்த்து யாரும் who are you என்று கேட்கவில்லை, how are you என்றுதான் கேட்டார்கள். நீங்கள் பணக்காரர் என்பதற்காக அல்ல, தமிழர்களின் பேச்சு சொந்தக்காரர் என்பதற்காக உங்கள் மேல உள்ள பாசத்துல தான் தம்பி பேசினாங்க. இதுல வேற அவர் வந்து ரொம்ப பாடுறாரு, ஒரு தாளாட்டெல்லாம் கவிதை சொல்றாரு. பழைய வைரமுத்து ஐயா கவிதையெல்லாம் தேடி எடுத்து, அந்த குழந்தை வீட்டில் படுத்து இருக்கிறது, தாயும் தந்தையும் வேலைக்கு போய் விட்டார்கள்ங்கிற கவிதையை மனப்பாடம் பண்ணி பாதியிலே விட்டுட்டாரு. ஏன்னா அந்த கவிதை ரொம்ப எடுபடல. இந்த ஊர்ல எதுவும் எடுபடாது, கவிதை எடுபடணும். உங்களுக்கு பெரிய மனசுமா? அவர் சொன்னார், குழந்தைய வீட்டுல விட்டுட்டு பெத்தவங்க எல்லாம் சம்பாதிக்க போறாங்க. நானும் ஒண்ணு ஏதாவது சொல்லணும்ல. ஒரு சின்ன குழந்தை இப்படித்தான், அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, பணம் தான் முக்கியம்னு. அந்த 5 வயசு குழந்தை அவங்க அம்மாட்ட கேக்குது, அம்மா நம்ம வீட்டுல உள்ள ஏடிஎம் கார்டை நம்ம வேலைக்கார அம்மாவுக்கு கொடுத்துருவோமா? ஏடிஎம் கார்டுனா பணம் எடுக்கிறது. ஆமாங்கய்யா, பணம் இதுல எடுக்கிறது. அது கூட தெரியாம இருக்க மாட்டாங்கய்யா. என்னங்க சொல்ல முடியாது, ஆதிவாசி கூட்டத்துல பேசுற மாதிரியே சொல்றீங்க. நீங்க கவிதை ஏடிஎம் தெரியுமா? ஏடிஎம் கார்டை நம்ம வீட்டு வேலைக்காரமாவுக்கு கொடுத்துருவோமான்னு அந்த குழந்தை கேக்குது. ஐயோ அதெல்லாம் கொடுக்க கூடாது, எவ்வளவு பணம் நம்ம அதுல வச்சிருக்கோம். சரிம்மா, அந்த பீரோல நீ வச்சிருக்கேல்ல, அந்த நகையெல்லாம் வேலைக்காரமாவுக்கு கொடுத்துருவோமா?
ஏன் அப்பெல்லாம் கொடுக்க கூடாது, நகையெல்லாம் எப்படி வேலைக்காரமாக கொடுப்பாங்க, சரி நீ பட்டு சேலையா வச்சிருக்கேல அதை வேலைக்காரமாக கொடுத்துருவோமா, என்னடா லூசு மாதிரி பேசுற, நம்ம சம்பாதிச்ச சொத்தை எதுக்கு வேலைக்காரமாவுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஏமா நீ பட்டு சேலைய வேலைக்காரமாவுக்கு கொடுக்க மாட்ட, ஏடிஎம் கார்டை கொடுக்க மாட்ட, பணத்தை கொடுக்க மாட்ட, ஆனா என்னைய மட்டும் ஏமாத்தனமும் வேலைக்காரமாட்ட கொடுத்துட்டு போற, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அந்த குழந்தை சொன்னது என்றால் அந்த வீட்டுல பணம் இருக்கியா, காச பற்றாக்குறை அந்த குழந்தையை இவ்வளவு பேச வைத்திருக்கிறது. எடுத்துட்டு ஓடாதுன்னு நம்பிக்கையில தான் பத்திரிக்கை அடிச்சிருக்காரியா, எங்கேயாவது இப்படி ஒரு பத்திரிக்கை நீங்க பாத்திருப்பீங்களா? இல்லம்மா. சுற்றம் சூழ வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் எழுதுனா இவர் வெறுமனே வரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால ஒருத்தனுக்கு காசே கொடுக்காம பட்ட நாமத்தை போட்டுட்டு போயிருக்கான். அது அழியாம இன்னைக்கு வரைக்கும் அவர் நெத்தியிலே இருக்குது. அது அவரா போட்டது இல்லையா? நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்கயா, நம்ம காசே ஒரு 50,000 ரூபாய் காணாம போயிருது, சதீஷ் ரூபான்னு வச்சுக்கோங்க. அவர் நிறைய பணம் வச்சிருக்காரு, பாக்கெட்ல ஒரு 50,000 ரூபாய் ஜிப்பாக்குள்ள வச்சிருக்காரு, காணாம போயிருது. ஒரு 2 நாள் வருத்தப்படுவார், 3 நாள் வருத்தப்படுவார். அப்புறம் என்ன செய்வாரு, இந்த 50,000 தானங்க இன்னும் ஒரு வருஷத்துல சம்பாதிச்சிடலாம் தன்னை தேற்றிக் கொள்வார். அதுக்குள்ள சம்பளம் வந்துரும் சம்பாதிச்சிடுறாரு. அவங்க மாமனார் காணாம போயிடுறாருன்னு வைங்க, மொய் எழுதிக்கிட்டு இருந்த மாமனார் உறவு தானங்க, சந்தோஷப்படுவாரா? அவங்க மனைவி எவ்வளவு வருத்தப்படுவாங்க, ஐயோ எங்க அப்பாவை காணுங்க, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ஊரெல்லாம் தேடுவாங்களா தேட மாட்டாங்களா? பணம் தொலைந்து போனால் தீபாவளிக்கு மோதிரம் போடுவாரு, அவரை வச்சே கறந்துடலான் இருக்கிறாரு. பால்கார அண்ணாமலை விட மோசமா இருக்கிறார். சரி ஐயா, பணம் தொலைந்து போனால் மீண்டும் நாம் மீட்டெடுத்து விடலாம், ஆனால் ஒரு உறவு தொலைந்து போனால் மீண்டும் அந்த பாசத்தை நிரப்புவதற்கு இந்த உலகத்தில் ஆட்களே கிடையாது என்பதை தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நீங்க கை தட்டணும். ஒரு பேச்சாளர் வந்து மூச்சு முட்டை பேசுனாங்கன்னா நீங்க கை தட்டணும். நீங்க பேச விடுங்க, நாங்க கை தட்டுறோம். நீங்க பேச விடுங்க, நாங்க கை தட்டு வாங்கி தரோம். நல்லா பேசுங்கம்மா. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் முயற்சி பண்றோம். ஹோட்டல்ல உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சாப்பிட போயிருக்காரு. சரி, பொங்கலோட ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிருக்காங்க. உடனே ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. அங்கேயும் காம்போ சொல்லியிருக்காங்க. ஹோட்டல்ல போய் காசு இருக்குங்கிற திமிர்ல சாப்பிடாம மனைவி கையால பக்கத்துல உட்கார்ந்து பழைய சோறு கொடுத்தாலும் யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில ஹார்ட் அட்டாக்கே வராதியா. பாத்தீங்களா? ஸ்டாண்டிங் ஓவேஷன் அகைன் 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 அண்ட் அகைன். அது காரணம் காலையில சாப்பிட்ட பழைய சோறு. பஸ் இல்ல, டிக்கெட்டுக்கு காசு இல்லன்னா பஸ்ஸில் போக முடியுமா? நாங்கெல்லாம் வந்தோம் எப்படி, டிக்கெட்டே கொடுக்காம பிங்க் கலர் பஸ்ல ஏறி வந்தோம். பிங்க் பஸ் கூட கலரா? ஆமா ஐயா, நான் கேக்குறேன், பஸ்ல வந்து காசு இல்லன்னா டிக்கெட் இல்லன்னா இறக்கி விட்டுருவாங்கன்னு சொன்னார்ல, இவரே ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரியா, பொள்ளாச்சியில இருந்து ஆழியாருக்கு போயிருக்கிறார். அதுல 20 ரூபா தான் டிக்கெட், பாக்கெட்ல 500 ரூபா வச்சிருந்திருக்கிறாரியா. கண்டக்டர் கொடுத்திருக்கிறார், என்னையா 20 ரூபா டிக்கெட் 500 ரூபா தர்ற, இறங்கியா சில்லற இல்லன்னு இருக்கிறார். ஐயா என்ன செய்யன்னு திணறிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பக்கத்துல நின்ன ஒரு மனிதர் சொல்லி இருக்கிறார், இவர் வாத்தியாருங்க, பட்டிமன்றம் எல்லாம் பேசுவாருங்க, ஆன்மீகம் எல்லாம் பேசுவார், இவருக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி அவரு டிக்கெட் எடுத்தாருன்னு இவர் தான் வரும்போது என்கிட்ட சொன்னார். ஐயோ, இதை ஏன் சொன்னீங்க? அப்ப பணம் இல்லாத இடத்தில் கூட பாசம் அதை இட்டு நிரப்பும் என்பதை தயவு செய்து சதீஷ் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அணியில் இருக்கிறவர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்களா நியூஸ் பாக்குறதே இல்ல போல, ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டுல என்ன நடக்கிறது என்று. ஐயா, ஒரு காலத்துல நம்ம கிராமப்புறங்கள்ல பிள்ளைச்சோறுன்னு ஒரு வார்த்தை இருக்குங்கயா. பிள்ளைச்சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ஒரு கர்ப்பிணி பொண்ணு குழந்தை பிறந்திருக்கும், அவ ரொம்ப ஏழையா இருப்பா, அவ கணவன் ஏதாவது வெளியூர்ல இருப்பான், வேலைக்காக போயிருப்பான், கை குழந்தை ஒண்ணு இருக்கும், குழந்தை பெற்றிருப்பா, சமைக்கிறதுக்கு அரிசி கூட இருக்காதுங்கயா. அந்த தெருவுல யாரு கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க சோறு பொங்கி அந்த மூத்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு கும்பா நிறைய சோறும் குழம்பு நல்லெண்ணெயை ஊத்தி பிள்ளைச்சோறுன்னு சொல்லி உங்க அம்மாட்ட கொடுன்னு கொடுத்து விடுவாங்கயா. அந்த சோறு குழந்தைக்கு மட்டுமல்ல அந்த தாய்க்கும் சேர்த்து வயிற்றை நிரப்பும் என்றால் பக்கத்தில் இருப்பவர்களுடைய வயிறை பார்த்து உணவு போட்டு பாசத்தோடு வாழ்ந்த காலம் இன்றைக்கு இல்லாமல் போய் சொந்த பந்தம் கூட எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு மோசமா போயிடுச்சு. ஒன்னு சொல்லி நிறைவு செஞ்சிடறையா, இங்க நிலைமை இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. இல்ல, அது கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, கூட்டம் பயங்கரமா வருது. நீங்க தான் அநேகமா அடுத்த கட்சி தொடங்குவீங்க. உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் வருதுங்க. ஏற்கனவே இருக்கிற கட்சி பத்தாதம்மா, ஏமா நீங்க நான் ஒன்ன சொல்லி நான் பார்த்த காட்சி சொல்லி முடிச்சிடுறேங்க. நல்லது. பழனிக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு படியில இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. இது ஒன்னையாவது தயவு செஞ்சு கவனிச்சிருங்க. அட்டென்ஷன்ல இருங்க. பழனியில இருந்து சாமி கும்பிட்டு இறங்கி கீழே வந்துட்டு இருக்கிறேன். அடிவாரத்துல ஒரு அம்மாங்கயா
பாக்குறதுக்கு ரம்யா கிருஷ்ணன் மாதிரி நல்ல தேஜஸா கம்பீரமா இருந்தாங்க. அவங்க உடுத்தி இருந்த பட்டு சேலை எப்படி ஒரு 30,000 ரூபாய் இருக்குங்க. அப்படி ஒரு வெள்ளி ஜரிகை வச்சு நல்ல காஸ்ட்லியான பட்டு புடவை, காதுல கழுத்துல கையில எல்லாம் வைர நகைகள். ஏன்னா அது அப்படி டால் அடிக்குது. அவ்வளவு விலை உயர்ந்த நகைகள் போட்டிருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற வாட்ச் மைக்கேல் கார்ஸ் 35,000 ரூபாய் வாட்ச் போட்டு நின்று 100 பேர்கிட்ட மடிப்பிச்சை வாங்கினா பிள்ளை செல்வம் கிடைக்கும் என்று சொன்னதால் அந்த அம்மா நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கயா. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, பணம் நிறைய இருக்கிறது, நகை இருக்கிறது, ஆடிக்கார் இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை செல்வத்துக்காக கீழே நின்று கண்ணீரோடு பிச்சை வாங்கி கொண்டிருந்தார்கள் என்றால் பணம் என்னைக்குனாலும் சேர்த்துக்கலாம். பாசம் தொலைந்தால் அதை மீட்க முடியாது. பணத்தை இழந்தவன் ஏழை, பாசமே இல்லாதவன் அனாதை என்பதால் பாச பற்றாக்குறைதான் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பயமுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ என்ன பிரச்சனை பட்டிமன்றத்திலனா, பாசம் வேண்டாங்கிறது இல்ல, பணம் வேண்டாங்கிறது இல்ல, நமக்கு எது பயமுறுத்துது, எது கம்மியா இருக்கு, எது கம்மியா இருக்குது, இதுதான் கேள்வி. நாங்க சொல்றோம் பாசம் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு தாயினுடைய மடியில குழந்தை உட்கார்ந்து இருக்கு, கணவன் பக்கத்துல மனைவி உட்கார்ந்து இருக்காங்க, தாயும் மகளும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறீங்க, மாமியாரும் மருமகளும் ஒன்னா இருக்கிறாங்க. பாசம் நம்ம கிட்ட ஒருபோதும் குறைவில்லை, பணம் தான் பத்தாம இருக்குதுங்கிறதா எங்களுடைய வாதமா இருக்குதுங்க. வந்துட்டு ராஜகுமார் முதல்ல சொன்னாரு, நல்ல பாயிண்ட். என்னன்னா, பாசம் இல்லாத வீடு சீசன் இல்லாத குற்றாலம் போலையா. உண்மைதான், ஏத்துக்கிற. ஆனா பணம் இல்லாத வீடு அருவியே இல்லாத குற்றாலம் போல. அருவி இருந்தால் தான் குற்றாலத்துக்கே மதிப்பு. அப்ப பணம் இருந்தா தாங்க எல்லாத்துக்கும் மதிப்பு. அது இல்லங்கிறதா எங்களுடைய வாதமா இருக்குது. நான் கேட்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க சார். நாங்க பட்டிமன்றம் முடிச்சுட்டு போவோம். எளிமையா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நைட்டு 1 மணி 2 மணிக்கு கோயம்புத்தூர் பஸ் விட்டு இறங்குவோம். பஸ் விட்டு இறங்கணும்னு அது ஒரு வயதானவர் ஆட்டோல தூங்காம உட்கார்ந்து இருப்பாரு. நான் கேட்டேன், இரவு நேரம் தானே, கொஞ்சம் தூங்கலாம் இல்லன்னு கேட்டா, நான் தூங்குன்னா என் குடும்பம் நடுத்தருவில் நின்று தம்பி, அதனால இரவு நேரத்துல நான் தூங்கவே மாட்டேன். அப்ப எப்பயா தூங்குவீங்கன்னு கேட்டேன். பகல் நேரத்துல நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் தூங்கிக்குவேன், இரவு நேரத்துல நான் தூங்க மாட்டேன், ஏன்னா பார்ட்டிகளை கவர் பண்ணணும்னு. ஏயான்னு கேட்ட, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு வீடு நிறைய, குடும்பம் நிறைய, உறவுகள் இருக்கிறது, பாசத்துக்கு என்ன குறைவில்லை, பகல் நேரத்துல நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற காசு என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு சரியா இருக்குது, ஆனா நைட் நேரத்துல ஓட்டுற அந்த வருமானம் தான் என் பேர குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்றாருன்னு சொன்னா, பாசம் நிறையாக இருக்கிறது, பணம் தான் குறைவாக இருக்கிறது. நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். தீங்கிற ஒரு படம், ரஜினிகாந்த் சுமனும் நடிச்ச படம். இப்ப சிவாஜி நடிச்சாங்க காம்பினேஷன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேர் நடிச்சாங்க. அவங்க அம்மா சவுகார் ஜானகி கஷ்டப்பட்டு ஒரு விதவை தாய் 2 பேர்த்தையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்க முடியல. பாசம் நிறைய இருக்கு, மனசு நிறைய, பாக்கெட்ல பணம் இல்ல. சின்னவன் நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக போலீஸ் ஆபீசருக்கு படிக்க வைப்பாங்க. ஆனா பெரியவன் ரஜினிகாந்த் பணம் இல்லாதனால தான் தம்பி படிக்க வைக்கணுங்கிறதுக்காக செருப்புக்கு பாலிஷ் போடுவா, தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவான், ஒரு ஒர்க் ஷாப்ல போய் சேருவான், அங்கே இங்கே வேலை செய்வான், கடைசியில சேராத இடம் சேர்ந்து ஒரு தீவிரவாதி மாற ஒரு என்ன ஸ்மக்லிங்ல போய் சேர்ந்துக்குவான். இவன் படிச்சு போலீஸ் ஆபீசர் ஆயிடுவான். போலீஸ் ஆபீசர் ஆகி இவனை புடிச்சிட்டு விருது வாங்குவான். கிளைமேக்ஸ் விருது வாங்கும் போது அவங்க அம்மா சவுகார் ஜானகி பெருமையா நின்று என் மகன் விருது வாங்குறான்னு சொல்லும் பொழுது, அப்பா போலீஸ் ஆபீசர் சின்னவன் கேப்பா, அம்மா நான் விருது வாங்கிட்டு வந்து நிக்கிற, ஆனா என்ன விட உன் மனசு அண்ணனைத்தாமா தேடுது, கைது பண்ண அண்ணனே அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் சொன்ன வார்த்தை, அன்பிற்குரிய தாய்மார்களே, ஆமாடா நீ விருது வாங்கி இந்த நாட்டுக்கே பெருமை, எனக்கே பெருமை, நான் மறுக்கல. ஆனா நீ படிக்கிறதுக்கு சின்ன வயசுல பணம் பத்தாத போது உங்க அண்ணன் உனக்கு செருப்பு தச்சும் கூட, செருப்புக்கு பாலிஷ் போட்டும் கூட பணத்தை தேடுனான்டா, அதனால பாசம் இருக்கிறான்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. இன்றைய குடும்பங்கள் பணம் இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கிறது. சரி, ஒரு காலத்துல ஐயோ படிக்க முடியலையேன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா, இவ்வளவு படிச்சுட்டோமே வேலை கிடைக்கலையான்னு பயப்படுறோம். பாசத்தோட படிக்க வச்ச நம்மளுடைய பெத்தவங்களுக்கு சம்பாதிக்க முடியலையேங்கிறதா ஒவ்வொரு இளைஞனோட வருத்தமா இருக்குதுங்க. யோசனை பண்ணி பாருங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கு சின்ன வயசுனா படிக்கிறது கடமை.
ஓரளவுக்கு வயசாச்சுன்னா கல்யாணம் பண்ணுங்கிற கடமை. என் தம்பி 234 சொல்றா பாரு, அந்த வயசு வந்தா அது கடமை. அதுக்கு மேல போச்சுன்னா ஒரு குழந்தையோ ஒரு 2 குழந்தையோ இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைகளை படிக்க வைக்கணும். கடமை வேணும் சார் ஒவ்வொருத்தருக்கும், அந்த கடமை வேணும். ஆனா ஒவ்வொரு வயசுலயும் கடன் இருந்தா அது பயம் இருக்காதா? வாழ்க்கையில மிரள முடியாதா? 20 வயசுல ஒருத்தனுக்கு கல்வி கடன் இருக்குது, 25 வயசுல கல்யாண கடன், 30 வயசுல வீட்டு கடன், 40 வயசுல கார் கடன், 50 வயசுல பெத்தவங்க கடன், 60 வயசுல பெத்தது கடன். வாழ்க்கைய லோன் போயிட்டு இருக்குன்னா நம் குடும்பங்கள் மிரண்டு கொண்டு இருக்கிறது. யோசனை பண்ணி பார்க்கணும் நடுவர் அவர்களே. எத்தனையோ சொல்லலாம்ங்க. பணம் இன்னைக்கு நீங்க தொடக்கத்துல சொன்னீங்களே, இன்னைக்கு தங்க 82,000 இருக்குது. 82,000 இருக்கும் போது என்னையா பிரச்சனை? 82,000 இன்னைக்கு தங்கம் வைக்கும் போது ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பாசத்தை விட பணம் எவ்வளவு முக்கியம். பணம் இல்லைன்னா நம்ம அடுத்தது எப்படி நகர்த்துவோங்கிற பயமா இருக்குதுங்க. யோசனை பண்ணி பாருங்க சார். தீபாவளி வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் என்ன பயம் வரும்? ஊருக்கு போன மாமன் நம்ம வீட்டுக்கு வரலையாங்கிறதுக்கு பயம் வருமா நம்மளுக்கு? மாமன் தீபாவளிக்கு வரலைன்னா பொங்கலுக்கு வந்துட்டு போகுதுன்னு நம்ம அசால்ட்டா இருப்போம். ஆனா தீபாவளிக்கு வர்ற போனஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன பயமாகும்? ஐயோ மாப்பிளைக்கு ஏதாவது பண்ணணுமே, குழந்தைக்கு துணிமணி கேட்குமே, ஐயோ தான் பெரியவங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணுமேங்கிற பயம் நெஞ்சில தொத்திக்கும் பாருங்க. அந்த பணப்பற்றாக்குறை தான் நம் குடும்பங்களை மிரள வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ சொல்லலாம். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். பணம் அவசியம், பணம் இல்லைன்னா மிரண்டு போயிருவோம். சரி, பாசம் நம்மளுக்கு கூடிட்டே வருங்க. பாசத்துக்கு குறைபாடே கிடையாதுங்க. தாயின் கருப்பை இல்லை என்று சொன்னால் பிறக்க முடியாது, கருப்பை இல்லை என்று சொன்னால் பிறக்க முடியாது, இறைப்பை என்று சொன்னால் வாழ முடியாது, பணப்பை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் மீள முடியாது. பணம் தான் நம்மளை மிரட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். கொங்கு மண்டலத்திலிருந்து வந்து பேசி ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை குழப்பி உண்டாக்கிட்டு போய் உட்கார்ந்தாச்சு. சரி, அதுல சதீஷ் சொன்னாரு பாருங்களேன், யாரும் கல்யாணத்துக்கு மொய் செய்யறதுக்கு செய்யுங்க, பொருளா யாரும் வாங்கி கொடுத்துறாதீங்க, பரிசு பொருள் கொடுத்துறாதீங்க, மொய் எழுதுங்கன்னு சொல்லுவாராம். 2000 ரூபாய் நோட்டா கொடுங்கன்னு செல்லாம போறதுக்கு. முதல்ல நீங்க எல்லா வீட்டுக்கும் மொய் செஞ்சிருந்தா தானே உங்களுக்கு யாராவது செய்வாங்க. நீங்க முந்தி கொடுத்தா தானே செய்வாங்க. ஆமா, கொள்ளையடிக்கிறது கலையறத பாத்தீங்களா, கொள்ள கூட்ட மாதிரி. நீங்க எல்லாரும் எனக்கு செய்யுங்க, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அலைஞ்சிட்டு போறாரு. அதுல 2 லிட்டர் ரத்தம் எடுப்பாங்களாம். 100 ரத்தம் கூட உங்க உடம்புல இல்ல, இவரு 2 லிட்டர் ரத்தம். அவருக்கு 10 மில்லி இருக்காரு, 10 மில்லி கூட இல்ல, இவர் 2 லிட்டர் ரத்தம். காம்போ ஆஃபரா. அது என்ன ரத்தமா சாம்பார் பாக்கெட் நினைச்சீங்களா ஐயா? ஹோட்டல்ல ஊத்தி கொடுக்கிற மாதிரி சாம்பார் பாக்கெட் கூட 1/4 கிலோக்கு மேல தரமா. இவர் அப்படி லிட்டர் கணக்குல சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னமோ போங்க. அதுல அவரு நம்ம தனபால் வந்து பேசும்போது கரண்டே ஷாக் அடிச்சிருக்கு. அவ்வளவு சூடா பேசி கலவரமாக்க பார்த்தார். நல்ல வேளை நானே எந்திரிச்சு ஓடலாமா. ஆமா, நம்ம பெருமாள் சிவன் புண்ணியத்துல காப்பாத்தியாச்சு. நடுவர் அவர்களே என்னமா சொல்றாரு, சிவ சதீஷ் சொல்றாரு, பணம் இருந்தால் தான் கடவுளையே கூட நாம் வாங்க முடியும், பணம் இல்லைன்னா கடவுளே ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொன்னார்லாங்கய்யா. இங்க வர்ற வழியில அவ்வளவு தூரம் வானத்தை தொடர அளவுக்கு உயர்ந்து இருக்கு ராஜகோபுரம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். அந்த கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியன் ஒரு கல்வெட்டு வச்சிருக்காருயா. இந்த கோபுரத்தில் ஏதாவது சிதிலம் ஏற்பட்டால் அதை சரி செய்கின்றவர்கள் பாதத்தில் என்னுடைய தலையால் வணங்குவேன் என்று ஒரு அரசன் எழுதி வைத்திருக்கிறான் என்றால் பணம் பெருசு இல்ல, தெய்வ பக்தி உயர்ந்ததுன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. திருநீர் பூசினா போதாது, கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகணும், மனசுல பற்று பாசம் இருக்கணும். அது இல்லையேங்கிறது தான் எங்களுக்கு இன்னைக்கு வருத்தம். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல அண்ணன் தங்கச்சி பாசம்னா நம்ம எப்படி பார்த்தோம்? பாச மலர் அப்படியே உருகுனாங்க இல்லையா? அண்ணன் தம்பிகள் பாசம் எப்படி இருந்தது? ஒரு வீட்டுல 4-5 அண்ணன் தம்பி இருப்பாங்க, அப்படி ஒட்டி உறவாடுவாங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பாட்டு பாடினாங்க. சொத்துக்கு சொத்தாக, சொத்தே தம்பி தான் பாசமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், எந்த வீட்லயாவது அண்ணன் தம்பி பாசமா ஒன்னா இருக்கிறத பார்க்க முடியுதா? 10 வயசுல பங்காளி ஆயிடுறான். அத்தனை
அண்ணன் தம்பிகளும் சொத்து சண்டைக்காக கோர்ட்ல போய் நிக்கிறான். உன் தம்பி தானே விட்டு கூட, அதெல்லாம் முடியாது, எனக்கு சொத்து முக்கியம்னு நிக்கிறான். அண்ணன் தம்பி பாசம் தேவையில்லைன்னு தூக்கி போடுற காலத்துல பாச பற்றாக்குறையில இந்த மனிதர் குலம் என்ன ஆக போகுதோங்கிறத எங்க வருத்தம். சரி, எங்களுடைய வருத்தம் அதுதான். நடுவர் அவர்களே, சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போவோம் இல்லையா, ஒரு காலத்துல திடீர்னு போவோம், யார் வீட்டுக்குனாலும் யாருனாலும் போவோம். இப்ப சிவ சதீஷே பாருங்களேன், திடீர்னு அவங்க அத்தை வீட்டுக்கு போவாரு. எதுக்கு? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ சின்ன பிள்ளையில கல்யாணம் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்துல அத்தை வீட்டுக்கு போனாங்கன்னா அத்தை அப்படி சந்தோஷமா கூப்பிடுவாங்க, வாப்பா வாப்பா, பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சு, இப்படி வந்திருக்கீ அப்படின்னு. எம்மா எம்மா உள்ள சீக்கிரமா பிள்ளைக்கு தோசை கல்ல போடு, 2 தோசை சுட்டு கொடு. அவன் கொஞ்ச நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு போவாம்பாங்க. அவங்க வீட்டுல பொண்ணு இருந்துச்சோ? இருந்திருக்கும், அதுக்கு தானே போயிருக்காரு. அது 1க்கு 2 இருந்திருக்கும். பொண்ணுக்கு குழந்தையெல்லாம் வேணும்னு கேட்டார்ல இவரு இல்லையா. தோசை சுட்டு கொண்டா அவனுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்புவோம். பாவம், எத்தனை நாள் பட்னியா இருந்த மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு பையன் அப்படின்னு சொல்லி தோசை ஊத்தி கொடுத்து, சரி அம்மா ஒரு வாரம் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போப்பா, நான் கொஞ்ச நாள் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆசையா பேசி தம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாருன்னா ஊர்ல விளைஞ்ச கத்திரிக்காய் தேங்காய் எல்லாத்தையும் 2 பையில போட்டு ஊர்ல கொண்டு குடுன்னு சொல்லி ஏத்தி விடுவாங்க. அவ்வளவு பாசம் இருந்துச்சுல. இன்னைக்கு எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்காவது திடீர்னு நம்ம போய் நிக்க முடியுமா? போன் பண்ணிட்டு போனோம், போய் நின்னோன்னு வைங்களேன், அதை விட கேவலம் எதுவுமே இருக்காது. வந்த உடனே என்ன போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இப்படி திடுதிடுப்புன்னு வந்து நிக்கிறீங்க இப்படி கேட்பாங்க. அதுவும் நம்ம மூஞ்ச பார்த்து பேசுறது கிடையாது, டிவியை பார்த்துக்கிட்டே நம்மகிட்ட பேசுறது. அதனாலதான் உங்க வீட்டுக்கு நாங்க வர்றதே எங்க வீட்டு ஐயா சொல்றேன், திடீர்னு சொந்தக்கார வீட்டுக்கு போனா வீட்டுல குழந்தைகள் ஏதாவது வந்துட்டு இருக்கும் பாருங்களேன், அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு மாமா யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேளுங்க, அது இப்படி நம்மள மேலே கீழையும் பார்க்கும். அது அவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா. அப்போ சொந்த பந்தங்கள்னா என்னன்னே தெரியாம பாசமே இல்லாமல் வாழ்கிறோமே, நம்ம எங்க போய் நிக்க போறோமோ அப்படிங்கிற கவலை தான் இன்னைக்கு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, பண பற்றாக்குறை இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா ஐயா? இல்ல. ஓரளவுக்கு எல்லாருக்குமே தண்ணீரைவோடு வாழக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கிறோம். எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. எல்லாருமே வீட்டு பிள்ளைகளுமே ஓரளவுக்கு படிச்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. சம்பாத்தியத்துக்கு ஒண்ணும் குறைவில்லை, ரொம்ப வறுமைங்கிறதெல்லாம் இல்ல, மேக்சிமம் இல்ல. ஆனா பாசம் என்பதுதான் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது என்கிறது என்னோட வருத்தம். நடுவர் அவர்களே, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சிருக்கோங்க, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில 5-6 வயசு வரைக்கும் வீட்டுல இருந்தோம். அம்மாவுடைய கொஞ்சி பாட்டி தாத்தாட்ட கதையை கேட்டு நல்ல ஜாலியா வளர்ந்தோம். 6 வயசுக்கு மேல மெதுவா பள்ளிக்கூடத்துக்கு போனோம். ஆனா இப்ப 2 வயசு 2.5 வயசு தான், அதுக்கு மேல பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கிறது கிடையாது. நேர கொண்டு பிளே ஸ்கூல், அப்படிதானா? அது கைய ப்ரீகேஜின்னு ஒண்ணு கொண்டு விடுறாங்க. ஏன் ப்ரீகேஜி தெரியுமா? அது வாயில விரல்ல வச்சுக்கிட்டே இருக்கா, அந்த விரல பிரிச்சு விடுற இடம் தான் ப்ரீகேஜியா. அத சொல்லி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ப்ரீகேஜி, பிளே ஸ்கூல், அப்புறம் எல்கேஜின்னு படிக்க ஆரம்பிக்குது. அப்போ பெற்றவங்களுக்கும் குழந்தை மேல பாசம் இல்லாம போயிடுது, குழந்தைகளுக்கு அம்மா அப்பாங்கிற பாசம் இல்லாம போயிருது. எல்லாருமே ஒரு எந்திரமாக வாழ்கிற ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு பெரியவங்க நிறைய வீட்டுல இருக்காங்க ஐயா, ஆனா தனியாக இருக்கிறார்கள். ஒருத்தரும் பேசுறது துணைக்கு ஆளே கிடையாது. முன்னால எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தோம், பாட்டி தாத்தா பெரியப்பா சித்தப்பான்னு எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள பாசமாக விட்டு கொடுத்து உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செஞ்சு வாழ்ந்தோம். இன்னைக்கு ஆனா பல வீடுகளில் பெரியவர்கள் வயதானவர்கள் தனியா இருக்காங்க, பாவமா இருக்கு. அதுலயும் பெரியவங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகும்போது பாருங்களேன், அந்த மருத்துவமனை கண்ணுக்கெல்லாம் பார்க்க போகும்போது அந்த கண்ணுல மருந்து ஊத்தி கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க. ஒரு டாக்டர் இருந்து இன்னொரு டாக்டர் பார்க்க போறதுக்கு யாரையாவது கைய பிடிச்சாதான் நடந்து போக முடியும் இல்லையா. அப்ப கேட்பாங்க சில பேர், நீங்க என்ன தனியாவா வந்திருக்கீங்க, கூட ஆள் கூட்டிட்டு வரலையான்னு கேட்கும் போது அந்த பெரியவங்க முகத்துல ஒரு வருத்தம் வரும் பாருங்களேன், யாரும் என் கூட வரலையா. அதை சொல்லும் போது அவர் பணம் நிறைய வச்சிருக்காரு, ஆனா பாசத்துக்கும் துணைக்கும் ஆள் இல்லை என்று சொல்லும் போது அவருக்கு வர்ற வலி இருக்க, அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வேதனை என்று சொல்றோம். சரி நடுவர் அவர்களே, தேன் கூட்டுல இருக்கக்கூடிய தேன் எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டே போகாதான். அது போல குடும்பங்கிறது ஒரு தேன் கூடு மாதிரி தான், அதுல அன்புங்கிறது தான் தேன். அந்த தேன் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும், இனிமையே இல்லாம போயிருங்கிறது தான் நாங்க சொல்றோம். இதுல பணம் முக்கியம்னு அவங்க சொல்றாங்க, ஆனா பண பலத்தை விட பலர் பலம் முக்கியம்.
ஆள் பலம் ஆள் பலம், பலர் பலம் நமக்கு வேணும். இவ்வளவு ஆள் பலம் நமக்கு இருக்குல்ல, இருக்க போய் தானே பட்டிமன்றம் பேச முடியுது. நம்ம மட்டும் உட்கார்ந்து ஒரு 4 பேரை உட்கார வச்சு ₹1,00,000 கொடுத்தாலும் நீங்க பேசுவீங்களா? இல்லம்மா, பேச மாட்டோம். 4 பேர் அவ்வளவு காசு கொடுக்க மாட்டாங்கம்மா, பேச மாட்டோம். அப்ப பலர் பலம் இருந்தால்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்த முடியும். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். டி ஜானகிராமன் ஒரு கதை எழுதினாரியா, வெயில் அப்படின்னு. சரி, வெயில்னு ஒரு கதை. அந்த கதையில முடிஞ்சது ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருப்பாங்கய்யா. அவங்க வீட்டுக்கு அவங்க அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு லீவுக்கு வந்திருக்கும். வந்து ஒரு 10 நாள் கூட இருந்தாச்சு. பிள்ளைகள் மகளோட சந்தோஷமா இருப்பாங்க. திரும்பி போயிருவாங்க. போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பொண்ணு இப்பதான் அந்த பெரியவங்க 2 பேரும் வீட்டுல இருக்கும் போது பார்த்தா கொடியில அந்த சின்ன பையனோட சட்டை எல்லாம் தொங்கும். ஐயோ, சட்டையெல்லாம் எடுக்காம போயிட்டாளே, மறந்து விட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லி அவசர அவசரமா அதை எடுத்து மடிச்சு ஒரு பையில வச்சுக்கிட்டு மத்தியான வெயில்ல அந்த பெரியவர் ஓடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்துட்டு வருவார். அப்ப அந்த வீட்டுக்கு சோர்வா வரும்போது அந்த பாட்டி கேட்பாங்க, சரி இருந்தா இருக்கட்டுமே, எதுக்கு இவ்வளவு வெயிலுக்குள்ள கொண்டு போனீங்க? இருந்தா பிள்ளை ஞாபகமா நம்ம எடுத்து பாத்துக்கலாம்ல, பேர ஞாபகமா, இவன் அடுத்த வருஷம் தான் வருவான், இப்ப அவன் ஞாபகமா நம்ம எடுத்து பாத்துக்கலாம்ல, ஏன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்க இவ்வளவு வெயிலுக்குள்ளன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்லுவாரு, அதுக்காக நான் கொண்டு கொடுக்கல, கொண்டு போய் கொடுக்கிற சாக்குல இன்னொரு தடவை அந்த முகத்தை பாத்திர மாட்டோமா, அந்த ஆசையில போனேன்னு சொல்றாருன்னா அதுதான் பாசம். பாசம், அந்த பாசத்துக்கு இன்றைக்கு வழி இல்லாமல் குழந்தைகளை கொண்டு கிரச்சில விடுறாங்க, பள்ளிக்கூடத்துல சின்ன ஸ்கூல்ல விட்டுறது, வயதானவர்களை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுறது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைப்பில்லாமல் விலைக்கு வைத்திருக்கிற சூழல்ல குடும்பத்தை பயமுறுத்தி கொண்டிருப்பது பாச பற்றாக்குறைதான். நடுவர் அவர்களே, காசு முக்கியம், காசு முக்கியம். அந்த பக்கம் காசு இருந்தா காசை வச்சு நாயை வாங்கலாம், ஆனா அதை வாலாட்ட வைக்க முடியாது. நாயை பத்தி பேசாதீங்க, ஊரு பூரா சண்டையா கிடக்கு. ஆமா, அதை வாலாட்ட வைக்கிறதுக்கு பாசம் வேணும் இல்லையா? காசு இருந்தா அதிகாரத்தின் மூலம், ஒரு பணம் அதிகாரத்தின் மூலம் ரொம்ப கூட்டத்தை கூட்டிடலாம், ஆனால் விசுவாசிகளை உருவாக்க முடியாது. அதற்கெல்லாம் பாசம் வேண்டும். இன்றைக்கு நம்மை குடும்பத்தை பயமுறுத்தி கொண்டிருப்பது பாச பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது. எல்லா உறவுகளும் சண்டைகளிலும் தகராறுகளிலும் விலகி விலகி போகிற சூழலில் குடும்பம் எப்படி ஒன்றாக இருக்கும் என்பதுதான் கவலையை தருகிறது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்லையா, இந்த அம்மாவும் கைதட்டல் வாங்கிட்டாங்க. சார், இந்த உலகத்துல எல்லாமே காசாலதான் சார் இயங்குது. நீங்க பாச பற்றாக்குறையை பார்த்து மிரண்டு போயிருக்கு 3 பேர் இந்த அணில. அல்ல, கடைசியில பேச வந்து நம்ம துணை முதல்வர் அம்மா கேக்குறாங்க, ஒரு நாயை காசு கொடுத்து வாங்கலாம், அதை வாலாட்ட வைக்க வேண்டும் என்றால் பாசம் தானே வேணும். பாசமும் வேணாம், மண்ணாங்கட்டி வேணாம், ஒரு பொறை வாங்கி கொடுத்தா தானா வாலாட்டும். ஒரு பிஸ்கட்டை போட்டா டபார் டபார் நாட்டும். ஒரு நாயை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. காலேஜ்ல பசங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்றது இவங்களுக்கு ஒரு பதவி, இவங்க வேற துணை முதல்வர். ரொம்ப ரேஞ்ச் கம்மியா போச்சு. அதுல ரேவதி கேட்ட ஒண்ணு, எம்மா மனசாட்சி இல்லையம்மா, நம்ம பட்டிமன்றத்துக்கு அங்கங்க போய் சொல்லுவாங்க, ஓரஞ்சாரமா உலகத்துல நடக்கிறது தான், மனசாட்சியே இல்லாம போய் சொல்ற. அதுவும் நடுவரை பார்த்து அந்த கேள்வி ஏன் கேட்டீர்கள்? என்னம்மா, வேற யாரையாவது கேட்டிருக்கலாம் தானே? நடுவரை பார்த்து இவர் கேட்கிறார், இங்க இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதால் தான் பேசுகிறீர்கள், 4 பேர் இருக்காங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க பேசுவீங்களா என்று நடுவரை பார்த்து கேட்கிறார். உடனே எனக்கு ஒரு சினிமா டயலாக் ஞாபகம் வந்து, ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வார், நான் 6 மணிக்கு அப்புறமா வேலையை செய்ய மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை, அதனால கண்ணு தெரியாது, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, நான் 6 மணிக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னா எனக்கு 50 ரூபாய் கொடுத்தா 6 நாள் கண்முழிச்சு வேலை பார்ப்பேன். 4 பேர் இருந்தால் பேச மாட்டோமா? ஏன் பேச மாட்டோம்? ஆல் இண்டியா ரேடியோல எங்களை கூப்பிட்டு பேச சொல்றாங்க. முன்னாடி அந்த சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான். 1 லட்சம் பேர் முன்னாடி இருப்பதாக பாவித்து கொண்டு நாங்கள் பேசவில்லை. என்னம்மா பேச்சு? இந்த பாசத்துல கட்சியிலேயே எல்லாம் இப்படிதான் நடுவர் தப்பு தப்பா பேசுறாங்க. ஆமா, ஒண்ணு கூட சரியில்லை. உடனே தென்காசி கோபுரம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது. பராந்தக பாண்டியன் அங்க வந்து பராக்கிரம பாண்டியன் வந்து சொன்னார், இந்த கோவில் ஒருவேளை பழுதுபட்டால் அதை சரி செய்து கொடுப்பவர்களுடைய காலில் நான் விழுவேன் என்று பராக்கிரம பாண்டியன் அங்கே
கல்வெட்டு சொன்னாங்களா இல்ல, கேட்டீங்களா இல்லையம்மா? இது வேற உங்கள்கிட்ட கீரிக்கும் பாம்புக்கு எங்க ஊர்ல சண்டை விடுறவன் மாதிரி நான் கேட்க வேண்டும். கேட்டீங்களா? புரிஞ்சுதா? கை தட்டுறீங்களா என்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த கோவிலினுடைய கோபுரம் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதிலம் அடைந்தது. மின்னல் தாக்கி 250 வருஷமா அந்த கோயிலினுடைய கோபுரத்தை யாருமே சரி செய்யல. ஏன்? அவங்களுக்கு எல்லாம் பாசம் இல்லையா? சிவன் மீது பக்தி இல்லையா? எல்லாம் இருந்தது. ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மற்றவர்களினுடைய உதவியோடு அந்த கோவிலை 2000ஆம் ஆண்டுக்கு முன்னாடி 1990ஆம் ஆண்டு அதை பழுது பார்த்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். எப்படி? ஐயா பணத்தை தேடிதானேயா பெரிய பெரிய கலை பொக்கிஷங்களையே எழுப்ப முடிகிறது என்று சொன்னால் இந்த அம்மா வந்து சொல்றாங்க பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? பணத்தை வைத்துக்கொண்டு கோவில் கோபுரத்தை கூட திரும்ப கட்ட முடியும். ரேவதி அவர்களே, ஆமாம் ரேவதி, என்ன பேசுறீங்க நீங்க? நடுவர்களே, இந்த பட்டிமன்றத்தை போல எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திய பட்டிமன்றம் இதுவரை நடந்ததே. நீங்க மேடைக்கு வரும்போது எனக்கு தெரியும். ஆமா, மேடைக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? மேடையில தான் எனக்கு மன வருத்தம் வர்ற மாதிரி ஒண்ணு நடந்தது. என்னதுமா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்க 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா இந்த அடிப்பே வராதுமா. சில படங்களை பார்த்து அதை நாங்களும் தெரிந்து கொண்டோம். அதனாலதான் நான் நடிக்கிறது இல்லை. இது ஓகேவா? நான் நடிக்கிறது இல்லை. ஐயா ஒரு சின்ன பிள்ளை எங்க அணியில பேசுது. இப்பதான் பட்டிமன்றத்துக்கு பேச வந்திருக்கு. நீங்க என்ன செய்யணும்? பாச கட்சி தானே நீங்க 3 பேரும். அந்த பிள்ளை நீங்க பாசத்தை உண்மையிலேயே நம்பினா இந்த 3 பேரும் பேச வருகிற அந்த சின்ன பிள்ளையிடம் பாசத்தோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க 3 பேர் எப்படி நடந்துக்கிட்டீங்க? முதல் ஆளு பேசுறாரு, அவர் ஒண்ணும் அவ்வளவு ஒர்த்து இல்லையா? யாரு? சிவசதீஷ். அவருக்கு நல்ல பொண்ணு கிடைச்சது, இவருக்கு இன்னும் பொறாம. இவர் பொண்ணுக்கே கல்யாணம் 6 வயசு வந்தாச்சு. அவரே ஒர்த்து இல்லைன்னா உங்களை பத்தி என்ன சொல்லுவது? உங்களுக்கே ஒருத்தர் பொண்ணு கொடுத்துருக்காரு, அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. சரி, அவர் தான் அப்படின்னா அடுத்து வந்த கவிதா, மிஸ்டர் சதீஷ். ஏன் நாங்க சொல்ல மாட்டோமா மிஸ்ஸஸ் கவிதா? எங்களுக்கு சொல்ல வராதா? சொல்லுங்க, சொல்லிட்டீங்கல்ல. கவிதா வாயில ஒரு நல்ல வார்த்தை வராது. சிவசதீஷனோட மாமனார் காணாம போடணும். ஏற்கனவே இவர் வந்தாலே அவர் காணாம போயிடுறாரு. அதுல மிஸ்டர் சதீஷ் பெரிய ரம்யா கிருஷ்ணன் நினைப்பு. நீலாம்பரி. ஆமா, அந்த காலை தூக்கி அப்படி போடல அப்படின்னா நீங்க சொல்லிட்டு வச்சிருப்பீங்க. நியாயமா அடிக்கிறேன் நான் ரஜினிகாந்தா உங்க மாப்பிள்ளைக்கு பதிலா. அம்மா இப்பதான் எனக்கு நடிக்க வராது. நீங்க இப்ப தேவையில்லாம சினிமாவை எடுக்கிறீங்க. சரி, அப்புறமா அந்த கவிதா தான் அப்படி பேசினா அடுத்து பேச வந்த ரேவதி என்ன? கவிதா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? மைக் சரியா இருக்கு. கவிதா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? சின்ன தம்பி படத்துல எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம், அதுதான் சிவசதீஷா. என்னம்மா அநியாயம்! விவரம் இல்லாத என்ன 3 பேருமா சேர்ந்து. ஆமா, ரேவதி சொல்றாங்க சதீஷ் உடம்புல 100 மில்லி லிட்டர் கூட ரத்தம் இல்லையா. இவங்க பெரிய டாக்டர், இவங்க அளந்து பார்த்தாங்க. பேசுற போது பொதுமக்கள் எல்லாம் கை தட்டவில்லையே என்று என் தம்பிக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்த காரணத்தால் 2 யூனிட்னு சொல்றதுக்கு பதிலா 2 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. அது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமா, அப்ப கூட பேசுற ஒரு பேச்சாளர் ஒருவேளை டங்கு ஸ்லிப் ஆகி ஒன்னு தப்பா சொல்லிட்டா கூட நம்ம தம்பி தானே, எதிர்கட்சியில இருந்தா என்ன, பாசம் எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் அப்படின்னு பெருந்தன்மையா இருக்க வேண்டிய இந்த 3 பேரும் கொஞ்சம் கூட பெருந்தன்மை இல்லாம பாசம் இல்லாம பேசிட்டு பாசம் தான் சிறந்தது 3 பேரும் சொல்றாங்க. நடுவர் வேற அப்பப்ப கைதட்டி அவர்களை பாராட்டுகிறார். பொதுமக்களே, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் பொறுப்பே இல்லை, நீங்களே பாத்துக்குங்க. இது ஏதோ கவுண்டமணி சொன்ன டயலாக் மாதிரி இருக்கு. கவிதா ஜவஹர் பேசுற போது சொல்றாரு, நமக்கு எதுக்குமா மகாத்மா காந்தி காமராஜர்லாம், அவங்க எல்லாம் மிகப்பெரிய மனிதர்கள். நாம பேசுவது குடும்பத்தை பற்றி. காமராஜர் திருமணமே செய்து கொள்ளாமல் எந்த உறவும் இல்லாமல் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்த ஒரு மாமனிதர். மகாத்மா காந்தி அவர் குடும்பத்துக்காக கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்காமல் நாட்டுக்காகவே வாழ்ந்தவர். இப்படிப்பட்டவர்கள் ஒரு தேசத்தில் இருப்பது நமக்கு பெருமை. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் கோடியில 1 2 தான் இருக்க முடியும். கவிதாவை பார்த்து கேட்கிறப்ப கவிதா வீட்லயே ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தங்கச்சியோ ஏதோ சித்தி பொண்ணு யாருக்கோ மாப்பிள்ளை பாக்குறாங்க. கவிதாவே அவங்களுக்கு ஊர் முழுக்க விசிறிகள் இருப்பதனால் இங்கெல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்காங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா சொல்லுங்கன்னு சொல்லி. விசிறி? ஆமா, இருக்காங்களே இல்லையா? இருக்கு, ஃபேன் நிறைய இருக்கு. ஒரு நல்ல மாப்பிள்ளை, தங்கமான குணம், அவரை மாதிரி நல்ல ஒரு உலகத்திலேயே இருக்க மாட்டார்.
என்னங்க செய்யறாரு அவர்? அரையாடை கட்டி கொண்டு தேசத்துக்கு மகாத்மா காந்தியை போல சேவை செய்கிறார். பொண்ணு கொடுப்பீங்களா? சுண்டல் வாங்கி தின்னுகிட்டு இருக்காரு. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க மகாத்மா காந்தியை போல உண்டா? நம்ம வீட்டுல ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து அப்படி பாப்போமா? நம்ம முத கேள்வி என்ன கேட்பீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்குங்க, எல்லாமே சரிங்க, மாமனார் மாமியார் பிக்கலே கிடையாது, அவங்க வேற ஊர்ல இருக்காங்க, நல்லா படிச்சிருக்கு பையன், பார்க்க சூப்பரா இருக்காரு, நம்ம சிவசதீஷ் மாதிரி இருக்காரு, 230 நாள், சரி நம்ம அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு, இப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? முத கேள்வி என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன சம்பளம், எவ்வளவு வேலை பார்க்கறோம் கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்ப 2 பேரை இணைப்பறவைகள் ஆக்கி அவர்களை பாசத்திலே ஒன்று சேர்க்க வேண்டிய திருமணம் என்ற பந்தத்துக்கே ஏங்க மைக் செட்டுக்காரர் மத்த எதிர்கட்சியோட சேர்ந்து சதி பண்றீங்க? இப்பதான் ஓரளவு லேசா கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, அப்ப மைக்க கெடுங்க. அப்ப திருமணம் என்ற பந்தத்திலே இருவரை இணைப்பதற்கு, பாசத்திலே இருவரை இணைத்து போடுவதற்கு முதல் படியாக நீங்கள் வைக்கிற அளவுகோலே அவர் என்ன சம்பாதிக்கிறார் என்று நீங்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் பணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உறவுகள் நல்லா இருக்கணும்னா பணம் இருந்தா தான் முடியுன்றது இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒருவேளை தெரியுமோ தெரியாதோ, ஆண்களுக்கு கட்டாயமா தெரியும். ஒவ்வொரு உறவுக்கு உங்களை சில பேர் வெளிநாட்டுல போய் வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, இருக்கீங்களா? ஏன் இல்ல உங்க உறவுக்காரங்க யாராவது இருப்பாங்க, வெளிநாட்டிலிருந்து நிறைய பாசத்தோடு திரும்பி வந்தார், மதிப்பீங்களா நீங்க? யாராவது சும்மா வந்துட்டு போய் என்ன பிரயோஜனம், ஒரு சாக்லேட்டை கூட காணும், பாசம் இருக்கான், பாசம் கேட்பீங்களா மாட்டீங்களா? உறவுகளை பாசத்தோடு அணுக வைப்பதற்கே பணம் தான் காரணம்னாக்க எது நம்மை அச்சுறுத்துகிறது? எதை பார்த்தாங்க பயமா இருக்கு? இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்க அக்காவோட தங்கையோட ஒரு சண்டை வந்துருதுன்னு வச்சுக்க, வர வேண்டாம், வந்துருது வருது, உடனே உங்களுக்கு முதல் உணர்ச்சி என்ன உணர்ச்சி வரும் சொல்லுங்க? சண்டை வந்துருச்சுங்க, உன் மூஞ்சியில நான் இனிமே முழிக்க மாட்டேன், என் மூஞ்சில நீ இனிமே முழிக்க மாட்டேன்னு உங்க அக்கா சொல்லிட்டாங்க. முதல் உணர்ச்சி என்ன வரும்? பொசுன்னு கோபம் வரும். நான் என்ன அவ்வளவு சாதாரணமாளா, நீ என் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னா நானும் உன் மூஞ்சில, அது முதல்ல வருது கோபம். ரெண்டாவது வருது அழுக, என்னப்போ இப்படி சொல்லிட்டு அவளுக்கு நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா உடனே மனசுல தோணும், இதெல்லாம் கொஞ்ச நாளான சரியா போயிரு, தானே வந்து நிப்பா. இந்த 3 உணர்ச்சி தான் வரும். ஆனா உங்க வீட்டுல அடுத்த நாள் பொங்குவதற்கு அரிசி இல்லை என்றால் என்ன உணர்ச்சி வரும்? என்ன உணர்ச்சிங்க வரும்? கோபம் வருமா? ஆத்திரம் வருமா? பயம் வரும். ஐயோ வீட்டுல பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கோமே, இந்த மனுஷன் கொண்டு வந்த காசெல்லாம் எந்தெந்த கடையிலயோ போட்டுட்டு வீட்டுல கொடுக்காம அதை எடுத்துட்டு போயிட்டாரு, நான் எப்படி மானமா பொழைப்பேன்னு ஒரு பயம் வருது பாருங்க. அப்ப பயம் என்கின்ற உணர்ச்சி தான் தலைப்புல இருக்கு. அந்த உணர்வு எப்ப வரும்னா கையில காசு இல்லாதப்போ வரும். வீட்டுல சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அரிசி பானையை திறந்து பாக்குறீங்க, ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்ல. பையன் வந்து கேக்குறான், அம்மா எப்பமா சோறு ஆக்குவ, அம்மா பசிக்குதுமா சீக்கிரமான்னு கேட்கும் போது என்ன உணர்ச்சி வரும்? மனசுல பயம் வரும். ஐயோ பையன் பசிக்குதுன்றானே என்ன செய்வதுன்னு. 3 பேரும் பேசுறீங்களா? அதுல ஒருவர் கல்லூரி முதல்வர், அவர் உலகம் அறிந்த பேச்சாளர், இவர் ஒரு பள்ளி ஆசிரியர். இவங்களுக்கு எல்லாம் ஏழ்மைன்னா என்னன்னு தெரியாது. என்னைக்காவது கடன் வாங்க போயிருக்கீங்களா? கடன் வாங்கி பழக்கம் இருக்க வேணாங்க, இருக்க வேணாம். அந்த அனுபவம் யாருக்குமே வரக்கூடாது இந்த உலகத்துல. ஆனா அந்த அனுபவம் நாங்க வாங்கினதுல, ஆனா நான் பார்த்திருக்கேன். நான் சென்னையில அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கேன், இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுல இருந்து மாத்திரம் வாடகை கொடுக்கவே மாட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவர் சினிமாவில ஏதோ லைட் பிடிக்கிற தொழில் செய்யறார். இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் வந்தது இல்ல கொரோனா சமயத்துல, ஒரு படப்பிடிப்பும் நடக்கல, வேலையே கிடையாது அவருக்கு. வீட்டுல பல நாள் பட்னி. அவர் வீட்டுல 5 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு நினைவு இருக்கு, தேஜான்னு ஒரு பொண்ணு, 5 வயசு பொண்ணு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் முறை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை அனுப்புவார். முதல் நாள் எங்க வீட்டுக்கு வரும், அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்கு போகும். அவங்க அப்பா ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துருப்பாரு, தயவு செய்து கொஞ்சம் அரிசி கொடுக்கவும், இல்ல தயவு செய்து ஒரு கைப்பிடி அளவு பருப்பு கொடுக்கவும், தயவு செய்து ஒரு 50 ரூபாய் பணம் கொடுக்கவும். ஒவ்வொரு நாளும் வரப்பா எழுதி கொடுப்பாரு, எந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாரு. அந்த குழந்தை அந்த சீட்டை வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிக்குங்க, வெறும் 5 வயசு குழந்தை.
அந்த குழந்தை கேட்காது. எங்க அப்பா இதெல்லாம் அது என்ன சீட்ல என்ன எழுதிருக்கு அதுக்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு. அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டு வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இருக்கோம். என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க கொடுக்கற மட்டும் நீ வரக்கூடாது வீட்டுக்கு, அங்கேயே நில்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சின்ன குழந்தையினுடைய கண்ணை நீங்க 3 பேரும் பார்த்திருந்தா இந்த அணியில இன்னைக்கு உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டீங்க. வறுமையை போல அச்சம் தரக்கூடாது வேற ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல? நான் கேக்குறேங்க, நிறைய வீட்டுல பாசம் இல்லன்னு 3 பேர் சொன்னாங்க. ஒரு தாத்தா பின்னாடியே ஓடி போனாரா, ஒரு சட்டையை கொடுக்கறதுக்கு போனாரா, பேரனை இன்னொரு தடவை நாப்பா. இந்த தாத்தாவுக்கு கூட பேரனையே பார்க்க முடியாட்ட கூட ஒரு சின்ன பயம் இருக்கும், ஒரு கலவரம் இருக்கும். சரி, ஒரு கட்டத்துல சண்டையே வந்து உறவுகள் பிரிஞ்சுட்டாலும் அவர் பிரிஞ்சுட்டாரு. இப்ப ஒரு கட்டத்துல சண்டையே வந்து உறவுகள் பிரிஞ்சா கூட நம்ம மனசுல வருத்தம் வரும். ஆனா உறவுகள் பிரிஞ்சு போனதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா முடிவு எடுக்க மாட்டாங்க. உண்டா இல்லையா? விபரீதமான முடிவுகளை உறவுகள் பிரிஞ்சு போனதுக்காக யாராவது எடுத்திருக்காங்களா? ஆனா எத்தனை நாள் செய்தித்தாள்ல பாக்குறோம், குடும்பத்தோடு தற்கொலைன்ற பயங்கரமான செய்தியை பாக்குறோம். அந்த புகைப்படத்தெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. போலீஸ்ல வேலை செய்யறவங்களை நினைச்சா எனக்கு சில சமயம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான காட்சிகளை அவங்க பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்துல 4 பேரு 5 பேர் சின்ன சின்ன பிள்ளை. ஏன் சார் அந்த பெரிய முடிவு எடுக்கிறாங்க? பிள்ளைங்களுக்கு விஷம் கொடுக்கிற நெஞ்ச ஒரு அப்பா அம்மா எப்படி சார் வரும்? அது கூட வருகிறது என்றால் அந்த அளவு கடன் தொல்லை இருக்கிற குடும்பத்தில் தான் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், பணம் பற்றாக்குறையானால் வாழ்க்கையை வாழுவதற்கான தகுதியே எங்களுக்கு இல்லை என்ற முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த பற்றாக்குறை உங்களுக்கு அச்சம் தருகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 3 பேருக்கு மறந்து போய்விட்டது நடுவர் அவர்களே, உங்களுக்கு மறந்துருக்காது. கொரோனா வந்த 2 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்த வட இந்தியாவிலிருந்து வந்த சகோதரர்கள் எல்லாம் பிள்ளைய தோள் மேல வச்சுக்கிட்டு 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் நடந்தே போனானே, அந்த பரிதாபத்தை நம்ம மறந்துட முடியுமா? 2 வருஷம் வேலை இல்ல, பணம் இல்ல, கையில காசு இல்ல. ஆனா எது நம்ம உயிரோட வைத்திருந்தது? குடும்பத்துல பாசம் இருந்ததுனால எப்படியோ உயிரோட இருந்தோம். ஆனா உயிரோட இருப்போமான்னு ஒவ்வொரு நாளும் அச்சம் வந்தது. எந்த காரணத்தினால்? காசு இல்லாட்டதாங்க மனசுல பயம் வரும். நடுவர் என்ன தீர்ப்பானால் கொடுக்கலாம். ஏன்னா அவர் இன்றைக்கு நடுவர் நல்ல தீர்ப்பை கொடுப்பார். ஆனா அவருடைய புக்கிலேயே அவர் ஒண்ணு எழுதியிருக்கார். அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் விடை பெறலாம்னு நினைக்கிறேன். அவர் புஸ்தகத்துல எழுதுறதுதான் சொல்றேன். நான் சொந்தமா இட்டு கட்டில கவிதா ரேவதி கதை கதையா அடிச்சாங்களே, அந்த மாதிரி நான் அடிக்க மாட்டேன். உங்களுக்கு கதை சொல்லவே தெரியாது. பின்ன இவங்க அணிமாதி கதை சொல்ல ராஜ்குமார் பேசுற போது சொல்றாரு, சொந்தங்கள் வந்து போகிற வீடு சொந்த வீடு. சரி, அவரு ராஜபாளையத்துல ஒரு வீடு கட்டியிருக்காருங்க. அந்த வீட்டுல ஒருத்தர வாடகைக்கு வச்சிருக்காரு. மாசம் 1ஆம் தேதி போய் வாடகை வாங்கிட்டு வர்றாரு. இப்ப இந்த மாசம் அவங்க வீட்டுக்கு அவங்க பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அத்தா அம்மம்மா எல்லா உறவும் வந்திருக்கு. யார் வீட்டுக்கு? வீட்டுல வாடகை இருக்காருல்ல, அவரோட சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. எல்லா சொந்தங்களும் வருகிற வீடு தானே சொந்த வீடு. எனவே இந்த வீடு இனிமேல் உங்களோட சொந்த. சொல்வீங்களா வாடகை வேணாம்னுவீங்களா? யார்கிட்டயா கதை விடுறீங்க? பேச்ச பாரு ஒண்ணும். அப்புறம் இவங்கெல்லாம் அது கீழப்பாவூர்ல வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு அன்பு, சேலை அழுக்காகிவிடும் என்ற கவலை கூட இல்லாமல் இவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். சேலையை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி ஒருவேளை அழுக்காயிடுமோ அப்படின்னு சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு வந்தா நாங்கள்லாம் அழுக்கானா பரவாயில்லன்ற சேலையை தான் கட்டுவோம். முன்னாடி இருக்கு பாரு இந்த கோஷ்டி, இவங்க நின்றுகிட்டே இருந்தாங்க. ஏன் அந்த நீல துண்டை விரிக்கிற மட்டும் உட்கார மாட்டேன்ற ஒரே முடிவில் எல்லாரும் பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க. சில கல்யாணத்துக்கு போனா சந்தோஷமா திரும்பி வரும், சில கல்யாணத்துக்கு வருத்தமா திரும்பி வரும். என்ன காரணம்? எல்லாம் சொந்தக்காரங்க தானே. எந்த இடத்துக்கு நாம எப்படி போனாலும் நமக்கு மரியாதை கிடைக்கணும் தானே. ஆனா கிடைக்குதா? நம்ம கட்டி இருக்கிற சேலை என்ன சேலை? போன கல்யாணத்துல இதே சேலைய கட்டினோமா வேற சேலைய கட்டினோமா? கழுத்துல போட்டிருக்கிற நகை எவ்வளவு பவுனு? இந்த பவுன் இவ்வளவுதானா, இதை விட ஜாஸ்தி இல்லையான்னு பார்த்து தானுங்க மரியாதை கிடைக்குது. இவ்வளவு ஆண்கள் இங்க இருக்கீங்களே, எவ்வளவு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, ஆடி ஓடி எத்தனை கல்யாணத்துல வேலை செஞ்சிருப்பீங்க. ஐயோ நம்ம மச்சான் வீட்டு கல்யாணம், நம்ம மாமனார் வீட்டு கல்யாணம்னு ஓடி ஓடி வேலை செய்ய. உங்க மாமனாராவே இருக்கட்டும்,
உங்களுடைய மனைவியினுடைய சகோதரியை கட்டி இருக்கிற ஆளு உங்களை விட பணக்காரரா இருந்தா மரியாதை அவருக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்குமா? உண்மையை சொல்லுங்க. அவருக்கு தான் கிடைக்கும். நம்மள எவனும் கண்டுக்க மாட்டான். பேசுறாங்க 3 பேரும். ரொம்ப தப்பு. அதுல வேற அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேற இல்ல வரும்னு நம்புறோம். என்னங்க எங்க அணி மொத்தமா ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அணி தலைவி ஒருவர் மட்டும் போதும், கீழப்பாவிலே ஜெயிக்கிற ஒற்றை தலைவி வாழ்க. என்னையா இது கண்ணுமூடி கட்டுத்தத்துல ஒரு அணியே காலி பண்ணிட்டாங்க. நான் ஒத்தல இருந்து எப்படியா பேசுவேன்? வேற கட்சி பணம் கொடுத்து அவங்கள வாங்கிட்டாங்க. இல்ல இப்ப எலெக்ஷன் பக்கமா வருதுன்னு கூட்டணி அமைச்சு இங்க வந்துட்டாங்களோ சரியா தேடி பாரு. ஐயா நான் எப்படி சொல்லி முடிக்கிறேன்? எங்க நடுவர் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிற ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். எனக்கு நாற்காலி இங்க போட்டுருங்க, ஒத்தல உட்கார எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நடுவர் அவர் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் முன்னாடி அவர் பேச்சாளர் அல்ல, அப்பதான் வேலையில சேர்ந்திருக்காரு. பெரிய சம்பளம் ஒண்ணு இல்ல. அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம், அவங்க தங்கைக்கு கல்யாணம். தங்கைக்கு கல்யாணத்துக்கு பொறுப்புள்ள அண்ணனாக, பாசம் நிரம்பிய நெஞ்சத்தோடு அண்ணனாக இவர் தான் எல்லா ஏற்பாடு செய்யறாரு. கையில பணம் குறையுது, பெரிய ரொம்ப இப்ப மேல பெரிய தொகை இல்லைங்க, வெறும் 500 ரூபாவோ ஏதோதான். கையில காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்க தேடுறது எங்க வாங்கறதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு போறாரு மதுரையில. அப்ப இவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் வந்து, நமக்கு இன்னொரு உறவுக்காரர் இருக்காரு, அவங்க வீட்டுக்கு ஒரு கூட்டிட்டு போறேன், அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல இவரை வாசல்ல நிக்க வச்சுட்டு, நீ இதே இடத்துல நில்லு, இங்கிருந்து எங்கேயும் போகாத, இங்கே நில்லு, நான் உள்ள போய் அவரை பார்த்து அவர் மூட பார்த்து பேசி காசை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவர் உள்ள போனார். காலையில 10:30 மணிக்கு மதுரையில வெயில்ல நிக்க ஆரம்பிச்ச எங்க நடுவர் சாயங்காலம் 5:15 மணி மட்டும் அதே இடத்துல நின்று இருக்காரு. தண்ணி குடிக்கணும், பாத்ரூம் போகணும், சாப்பிடணும்னா கூட அந்த நேரத்துல வந்துட போறாங்களோன்னு பயந்துட்டு எதுக்குமே போகாம ஆணி அடிச்ச மாதிரி அந்த இடத்துல நின்று இருக்காரு. அந்த ஆளு 5:30 மணிக்கு மேல வந்து, உன் முகராசி சரியில்லை, உள்ள போய் கேட்டா அந்த ஆளு காசு கொடுக்கலன்னு சொல்லி போயிட்டார். இன்றைக்கும் கூட மதுரையில் எங்களெல்லாம் நான் எப்போது போகும்போது, இவங்கெல்லாம் போகும்போது அந்த வழியா போற போது அந்த வீட்டை திருப்பி 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 பார்த்துக்கிட்டு தான் எங்க இவர் போவார். பட்ட அவமானங்கள் மறக்காத நண்பர்களே. மனத்திலே விழுந்த சில காயங்கள் எந்த காலத்தினாலும் ஆற்றப்பட முடியாத அவமானங்கள். அதெல்லாம் எப்படி வருதுன்னா, காசு இல்லைன்னு ஒருத்தர் நம்மை பார்த்து நகைத்த அந்த ஒரு வினாடியை நம்மால மறக்கவே முடியாது. அதனால உண்மையில் இந்த சமூகத்தில் எதற்கு மரியாதை? ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் ஒழுக்கத்துக்கு மரியாதை இருந்தது, ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் படித்தவனுக்கு மரியாதை இருந்தது, ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் அன்பு இருக்கிறவர்களுக்கு மரியாதை இருந்தது. அதெல்லாம் மாறி போய் இன்று யார்கிட்ட காசு இருக்கோ அவர்களுக்கு தான் இந்த சமூகத்தில் மரியாதை என்ற நிலைமை எப்போது வந்து விட்டதோ, அப்படி வந்ததை பத்தி எனக்கு மகிழ்ச்சி இல்லை, எனக்கும் வருத்தம் தான். ஆனா அதுதான் நிதர்சனம், அதுதான் யதார்த்தம். அப்படி ஒரு நிலைமை வந்த பிறகு எது உங்களுக்கு அச்சத்தை தரும் என்றால், உறவுகள் விலகி போனாலும் கூட இன்றைக்கு ஈடு செய்வதற்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். சொந்த வீட்டுல அண்ணன் கல்யாணத்துக்கு தம்பி வரலன்னா கூட அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் தான் செஞ்சிருவாங்க. ஐயாட்ட கேட்டு பாருங்க, விழாவை நடத்துவதற்கு 10 நண்பர்கள் கூட இருந்தா நடத்திடுவாங்க. உறவினுடைய இடத்தை நட்பு கூட போய் ஆக்கிரமிக்கும். சொந்தங்கள் தராத ஆதரவை நட்பு கூட கொடுத்துரும். வேற எப்படியாவது வாங்கிக்கலாம், பயம் வராது. நம்ம சமாளிச்சுக்கலாம் தைரியம் வரும். எப்ப பயம் வரும்னா, கையில எப்ப காசு இல்லையோ, நம்முடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடியாம அவங்க விரும்புகிற கல்வியை கொடுக்க முடியாத நிலைமை எனக்கு வாழ்க்கையில வந்து நான் தோத்து போயிருவேனோன்னு எப்ப ஒரு மனிதனுக்கு பயம் வருகிறதோ, அந்த பயம்தான் பயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய பயம். சார், ரொம்ப அன்பான கணவன் மனைவி இருக்காங்க சார், பாசத்துக்கு ஒண்ணுமே பற்றாக்குறை இல்ல. மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க. டாக்டர் சொல்றாரு, ஒருவேளை கொஞ்சம் பெரிய நோயா இருக்கலாம், ஐயா அரசு மருத்துவமனையில பாத்துடலாமா? ஐயா பார்க்கலாம், ஆனா இங்க சில வசதிகள் இல்ல, பக்கத்திலே பிரைவேட் இருக்கு, அங்க போனா உடனே பார்க்கலாம் சொல்றாருன்னு வைங்க. அரசு மருத்துவமனை நல்லா தான் பாக்குறாங்க, ஒருவேளை வசதி இல்ல, அந்த மருத்துவமனையில் போய் கேட்கிறாரு, இந்த வியாதி வந்தா எவ்வளவுங்க செலவாகும்? அதாகுங்க ஒரு 5 லட்சத்துல 10 லட்சம் ஆகுன்றார். இவர் கையில அவ்வளவு பணம் இல்ல. அன்னைக்கு ராத்திரி அவருக்கு பயம் வருமா வராதா? பாசம் நிறைய இருக்கு, பாசம் பயத்தை நீக்காது.
அவர் கையிலேயே பணம் இருந்தா மனைவிட்ட சொல்லுவாரு, ஏ பணம் வச்சிருக்கேம்மா, என்ன வியாதினாலும் நான் குணப்படுத்திடுவேம்மா என்று பாசத்தை முழுமையாக வெளியே காட்டக்கூட பணம் தேவையா இருக்கிற ஒரு சமூகத்தில் நின்று கொண்டு 3 பேர் பேசுறாங்க, பாசம் குறைந்ததால் தான் எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று. பணக்காரர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். பணத்தினுடைய அருமை ஏழைகளுக்கு தான் தெரியும். ஏழைப்பாழைக்கு தெரியும் சார். அடுத்த வேளை பசி வருவதற்குள் என்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு என் கையில காசு வரணும்னு தெருவில் பஞ்சு மிட்டாய் வித்துட்டு போற சகோதரர், பலூன் வித்துட்டு போற சகோதரர், அன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் ஆலையில திடீர்னு மழை வந்து போச்சு, வெளியிலயே வர முடியல. உங்க ஊர்ல எங்க சீசனை நம்பி பிழைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய இருக்காங்க. ஒரு சீசன்ல பயங்கரமா வெள்ளம் வந்து யாருமே குளிக்க கூட, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா எத்தனை வயிறுகள் பசியால் வாடும் யோசித்து பாருங்கள். அன்றைக்கெல்லாம் அவர்களுடைய வீட்டில நிறைய பாசம் இருக்கும். பாசம் பயத்தை தணிக்காது. நாளைக்கே மழை நின்னுடும், திரும்ப சீசன் ஆரம்பிச்சிருன்ற ஒரு வார்த்தை வந்தால், அப்பா கலெக்ஷன் வந்துருன்ற நினைவு வந்தால் தான் பயம் போகும். கையிலே காசு இருந்தால் தான் பயம் தீரும். அதனால் தான் வள்ளுவர் சொன்னார், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எக்கு அதனில் கூறியது இல் என்று சொன்னார். அவர் துறவி, அவர் கையில காசு இருந்திருக்காது. ஆனா நம்ம பார்த்து அவர் சொன்னாரு, தயவு செஞ்சு பணத்தை கையில வச்சுக்கடான்னு நம்ம பார்த்து சொன்னார். ஏன் பணத்தை வச்சுக்கணும்னா, ஒன்ன பார்த்து ஏளனமா சிரிக்கிறவனுடைய சிரிப்பை அறுக்கக்கூடிய ஆயுதம் பணத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்று வள்ளுவரே சொன்ன பிறகு, எங்கள் நடுவர், இந்த தமிழ் மன்றத்தின் சேவைகளை பாராட்டுகிற எங்கள் நடுவர் தீர்ப்பை மாற்றியா தரப்போகிறார் என்று சொல்லி இத்தனை திரளாக வந்திருக்கிற மக்களுக்கு திரும்பவும் எங்கள் வணக்கங்களையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சரி, தரையில உட்காருவோமா ஒரு வீட்டுக்கு போனா? இல்ல இல்ல, தரம் பாக்குறோம்ல. சொல்லுங்க. இப்ப நம்ம வீட்டுல, நான் இப்ப எங்க வீட்லயே நான் தரையில உட்கார்ந்து தான் பழகினேன். பேச்சாளர் ஆகுறதுக்கு முன்னாடி தர டிக்கெட்டு தான். நாங்க சினிமா பார்த்த காலத்திலயும் தர டிக்கெட்டு தான். அப்பெல்லாம் தர டிக்கெட்டுன்னு ஒண்ணு சினிமால இருந்தது. இப்பதான் 200 300 ஏத்திட்டாங்க. சினிமா பார்க்கவே முடியல. தரையில 4 கொடுத்து தரையில உட்காந்து நான் சினிமா பார்த்திருக்கிறேன். எனக்கு கீழே உட்கார்றது ஒன்னும் தப்பா தெரியாது. ஆனா நாங்க போகும்போது நான் கீழே உட்கார்ந்தேன்னா மத்தவங்க பரிதாபமா பாக்குறாங்க, என்ன இவன் கீழே உட்கார்ந்துருக்கான், எந்திரிக்க எந்திரிக்க எந்திரிக்க, அசிங்கமா இருக்கு, எந்திரி எந்திரி சொல்றாங்கல்ல. தரம் பார்க்கிறோம். இப்ப நீங்க நல்ல வசதியான வீடு, ஒரு கார் இருக்கு, உங்க பிள்ளைகள்லாம் நல்லா சம்பாதிக்குது, ஏசி இருக்கு, ஹால்ல பெருசா சோஃபா போட்டிருக்கீங்க. அதுவும் இந்த தென்காசி செங்கோட்டை பக்கம்லாம் நிறைய மூங்கில் சோஃபாலாம் இருக்கு. இருக்குல்லங்க? இந்த பக்கம் என்னென்னங்க இருக்கு? இந்த பக்கம் பார்டர் சிக்கன் ஒரு சிக்கனே வச்சிருக்கீங்க இல்லையா? அவன் குற்றாலத்துக்கு எதுக்கு வரான்றீங்க? அங்க முங்க இங்க முங்க, அங்க முங்க இங்க முங்க, இங்க திங்க. அதாவது நான் முங்கன்னு சொன்னது இன்னொரு இடம் ஐயா, அது சொல்லவும் முடியாதுயா. ஏன்னா வர்ற வெளியில போட்டிருக்கான் டாஸ்மாக்கு போகும் வழி, ஏதோ பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போகும் வழின்னு போட்ட மாதிரி. என்னையா நாடு இது? அசிங்கமா இல்ல? இது அசிங்கமா இல்ல? டாஸ்மாக்கு போறதே கேவலம், இதுக்கு வழி வேற போர்டு வச்சிருக்கான ஐயா. எங்க போய் சொல்வீங்க இத? நம்ம ஊர்ல எதுவெல்லாம் தேவையில்லையோ அதுவெல்லாம் பிரதானப்படுத்துறோம். இப்ப இங்க வர்றவங்க பெரும்பாலும் இதுக்கு அதுக்கு மாறி மாறி போறாங்க. பார்டர் சிக்கன் இப்ப எங்க வரைக்கும் வந்துருச்சுன்றீங்க? சென்னைக்கு வந்துருச்சுங்க. சென்னையே பார்டர் தான். ஆமாங்க, கடற்கரை தானே அது. கடற்கரை ஓரத்துல தான் சென்னையே இருக்கு. உங்க ஊர் பார்டர் கிடையாது. இவன் சொல்ற பார்டர் கேரளா பார்டர். அங்க கொண்டாந்து பார்டர் சிக்கன் கிடைக்கும்னு பெருசா போர்டு வச்சிருக்கான். இப்ப பார்டர் சிக்கன் கம்மியாவா இருக்கும்? என்னங்க ஒரு 200 ரூபா இருக்காது? நான் சாப்பிட்டது இல்லையா? 300 ரூபா பாருங்க, அவர் இப்படி காட்டுறாரு. இப்ப பார்டர் சிக்கன் சாப்பிடணும். குடும்பமா போயிருக்கீங்க, எனக்கு எங்க வீட்டம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க கூட்டு போயிருக்கீங்க. போனா நம்ம பயலுக நம்மள மாதிரி ஒரு பீஸ் எடுத்தா திம்பா? அவங்க சிக்கன் திங்கிறதுக்குன்னே பிறந்திருக்காங்க. இந்த புரட்டாசி மாசம் ஏன் வருதுன்றான். ஏன்டா சிக்கன்லாம் எடுக்க மாட்டேன்றீங்க? அதெல்லாம் ஒன்னும் வராது, சாமி ஒன்னும் செய்யாது, சிக்கன் கொண்டாங்கன்றான். புரட்டாசி மாசம் வந்ததுல அவன் பொசுங்கி கிடக்கான்.
இப்போ ஒரு ஃபேமிலியா இங்க இருந்து போய் சாப்பிடணும்னா எவ்வளவு ஆகும்? ஒரு 500 ஒரு 1000 ஆகும்ல. இங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது இந்த பயலுக கொஞ்சம் நிமிர்ந்த பயலுக 8 வயசு 10 வயசு பயலுக போனோடனே அது வேணும், சிக்கன் விங்ஸ் வேணும், சிக்கன் லாலிபாப் வேணும், அது கூட போன்லெஸ் சிக்கன் வேணும். அவனா ஆர்டர் பண்ணுவான். அவங்க அப்பாவும் அம்மாவும் ஏதாவது ஆர்டர் பண்ணுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? அவர் பேசாம இருப்பார். சரிடா வாங்க, நீ வாங்க, நீயே நான் 2 இட்லி. அவன் சொல்ல இந்த கடையில் இட்லி கிடையாது, அப்போ ஒரே ஒரு பரோட்டா. அவன் பரிதாபமா பார்ப்பான். ஏன் சொல்லுங்க? பிள்ளைகள் கேட்பதை வாங்கி தந்து மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடலாம் நினைக்கிறான் பாருங்க ஒரு தகப்பன். அங்கதான் அந்த பிள்ளைகள் மேல பாசம் இருக்கு. ஏன்னா அவன் திடீர்னு ஒண்ணு கேட்டு இந்த பைய பார்த்துட்டு, நான் இன்னைக்கு வரைக்கும், நான் சொல்றது சத்தியம், இன்னைக்கு வரைக்கும் ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன்னா அப்படி எடுத்து பார்த்துட்டு தான் உட்காருவேன். ஹோட்டலுக்கு போன பிறகு இப்படி பையில இப்படி எடுத்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு தான் சாப்பிட உட்காருவேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் போய் அவன் பில்ல கொடுக்க முடியலைன்னா இவன் இதே ஜோலியா ஊர் ஊரா திரிகிறான்னு பேசிடுவாங்க. இந்த பேச்சாளர்ன்ற பேரை வச்சுக்கிட்டு துட்டு இல்லாமல போய் தின்னுட்டு, யாரோ ஒரு மனுஷன் நம்மளை பார்த்தா காசு கொடுத்துருவாரு, ராஜா சார் ஒரு காப்பியை குடிங்க ஒரு டீயை சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாரு. இருந்தாலும் இது என்னோட இயல்பு. நான் சாப்பிட உட்கார்ந்த பிறகு ஒரு முறை பையில இருந்து எடுத்து பார்த்துக்குவேன். காசு தான் பொது வெளியில் உங்களுக்கு மரியாதை தரும், காசு தான் தரும். அதுதான் குறைவா இருக்குன்னு பாரதி மேடமும் இன்னும் 2 காணாமல் போறது. அது எந்த நேரம் இந்த கவிதா ஜவஹர் சதீஷோடைய மாமனார் காணா போன்னு சொன்னாரோ, சதீஷே காணா போயிட்டார். இதுக்குதான் மேடையில இப்படி பேசாதீங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியல, அவரே ஓடி போயிட்டார். ஏதோ ஒண்ணு சீக்கிரம் முடிச்சிருவான். தேடி பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது மிஸ்ஸிங் ஒரு பொருள் காணோம்னா எப்படி தேடுறோம்? ஒரே ஒரு பொருள், ஒண்ணுமில்ல, ஒரு சாவி. ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிற ஒரு பீரோ இருக்கு, அந்த பீரோவுக்கு ஒரு சாவி இருக்கு. ஏதோ ஒன்ன தேடும் போது அந்த சாவியை தேடுறோம். அது காணா போயிடுச்சுன்னா எப்படி தேடுவீங்க? தேடுவீங்களா இல்லையா ஐயா? தேடுறோம்ல. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வேற ஒண்ணு காணா போயிருக்குன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க ஐயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம்ன்றது காணா போச்சுன்றாங்க. முன்னாடியெல்லாம் அது இருந்துச்சுன்றாங்க. அண்ணனுக்காக தம்பி அழுவது, தம்பிக்காக அக்கா விட்டு கொடுப்பது, அப்பா அம்மா 2 பேரும் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்வது, தகப்பனும் தாயும் படுகிற கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு பிள்ளைகள் தங்கள் தேவைகளை சுருக்கி கொள்வது, இதெல்லாம் இந்த தலைமுறையில நம்ம வீடுகள்ல இல்லைன்றாங்க. தேடுறீங்களா? எங்கேயாவது தேடுனீங்களா? நீங்க சொல்றத உங்க பையன் ஒத்துக்கிறானா? கேட்டு பாருங்க. காலேஜ் படிக்கிறான், 2000 ரூபாய் ஷூ வேணும்னு வர்றான், 1500 ரூபாய் டி ஷர்ட் வேணும்னு கேட்கிறான். காலேஜ் படிக்கிற பொண்ணு சொல்லுது 3000 ருபீஸ் தீபாவளிக்கு எனக்கு எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் வாங்குறாங்க. அவங்க அம்மா அழுகுது, ஏய் உங்க அப்பா நெய்யறாருதி, நம்ம ஊரே பாவூர், பாவு போட்டு வளர்ந்த ஊர் இது. பாவு போட்டா தானே நெய்ய முடியும் இல்லைங்களா? என்னங்க கரெக்டா இல்லையா? ராட்டு சுத்தணும், பாவு போடணும், அப்பதானங்க நெய்ய முடியும். பாவு போட்டு வளர்ந்த ஊரியா இது? காசுல பெருத்த ஊர் இல்ல. நெஞ்சொடிய ஆடை நெய்தால் கண்ணம்மான்னு பாட்டு எழுதுனான். நெஞ்சொடிய ஆடை நெய்யணும், இப்படி இப்படி அடிக்கணும், நெஞ்சு கூடு அப்படியே குறுகும். அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துல 3000 4000 போகாதுன்னு சொன்னா, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அதை ஒத்துக்கொண்டு பரவாயில்ல அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம், நீ கஷ்டப்பட வேண்டாம்னு சொன்னால் உங்கள் வீட்டில் பாசம் இருக்கிறது. ஆனால் எனக்கு என்னவோ நான் பார்க்கிற வகையில இன்றைய தலைமுறையில பெற்றோரின் கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. உண்மையா இல்லையா? வாத்தியார் 50 ரூபாயா கொண்டு வர சொல்லி இருக்கிறாரு. பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான்,
வீட்டுல வந்து சொல்றான் 80 ரூபான்றான். அவர் சொன்னது 50, இவன் சொல்றது 80. அவங்க அம்மா கேக்குது, ஏய் உன் கூட படிக்கிறவன் 50 தான் சொன்ன. அவனுக்கு காது சரியா கேட்கல, அவர் 80 தான் சொன்னாரு. இந்த 30 இவன் அமுக்கிடுறான். பாக்கெட் மணி கேக்குறானா இல்லையா? அவனுக்கு என்னையா குடும்பத்துல கஷ்டம் தெரியும்? எங்க அப்பாவுக்காக நான் கஷ்டப்படுறேன். ஏன் இன்னும் யோசிங்க. இந்த மாதிரி பெரிய கூட்டங்களை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இடையில சில பேரு இந்த கடலை விற்பாங்க, பார்த்திருக்கீங்களா? வயசானவங்க. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். 65 வயசு 70 வயசு ஆளு ஒரு பையில நிலக்கடலை, பொறிகடலை, பட்டாணி கடலை எல்லாம் வச்சு கூட்டத்துல அப்படியே சுத்தி வருவாரு. அவர் பேசுறதையும் கவனிக்க மாட்டாரு, எதையும் கவனிக்க மாட்டாரு. 1 ரூபா 2 ரூபாய்க்கு விற்பாரு. யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் ஏன் அங்க சுத்தி வர்றான்? அந்த ஆளு உட்கார்ந்து எங்களை மாதிரி கேட்டு கைதட்டி சிரிச்சு போலாம்ல. அந்த கூட்டத்திலும் ஏதாவது கிடைத்தால் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாமேன்னு ஒரு மனுஷன் உழைக்கிறான்னா இங்க என்ன தேவையாக இருக்கிறது? பணம் தான் தேவையாக இருக்கிறது. பாரதி மேடம் ரொம்ப நல்ல சில விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு வீட்டுல சண்டை வந்தா அதை சமாதானம் பண்ண கொஞ்சம் பேர் வருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு சண்டைன்னு வைங்களேன், சித்தப்பா பெரியப்பா வந்து சொல்லுவாங்க, டேய் கூட பிறந்திருக்கீங்கடா, திரும்ப பிறக்கவா போறோம், ஒரு ரத்தம்டா, ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி திருப்பிக்கிட்டு போறீங்களே, டேய் அவனுக்கு ஒண்ணுன்னா நீ தான்டா, உனக்கு ஒண்ணுன்னா அவன் தான்டா, பொறுத்து போங்கடா, நான் பெரிய மனுஷன் இருக்க வரைக்கும் சொல்றேன், கொஞ்சம் பொறுத்து போங்கடா, வாடா நான் பேசுறேன்டா, இந்த லூசு போய் அப்படித்தான்டா நான் பேசுறேன்டான்னு கூப்பிட்டு பிரிவை மாற்றுவதற்கு ஆட்கள் உதவி செய்வார்கள். இருக்கா இல்லையா? எங்க இருக்கா இல்லையா? உங்க குடும்பங்கள்ல இருக்கா இல்லையா? உங்க அண்ணன் கல்யாணம் வச்சிருக்கான்டா, நீ போகலைன்னா கேவலம்டா, 1000 இருக்கட்டும் வந்து நில்றா, 10ல 1ஆவது நில்றா, அசிங்கம்டா சொல்லி சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். பாசம் குறைந்தால் கூட வந்து இது வேணும்டா, நீ நிக்கணும்டான்னு நினைவுபடுத்த ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் பணம் குறைந்தால் உதவுவதற்கு யார் இருக்கிறார்கள்? இந்த பாரதி மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒரு சின்ன குழந்தை அப்புறம் நான் போய் ரோட்ல நின்னேன்னு. அது உண்மை. ஏன்னா அவங்க என்னை பத்தி தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. நான் அது எழுதுனதுதான். அதாவது அது உண்மையில கொஞ்சம் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் தான். கல்யாணம் நெருங்கி வரும்போது, இது ரொம்ப முன்னாடி 80களில் நடந்தது, 5000 ரூபாய் கம்மியா போச்சு, 500 இல்ல 5000. அவர்கிட்ட கேட்டேன் நான், நீ வா ஒரு இடத்துல வாங்கி தரேன்னு கூட்டு போனாரு. ஒரு இந்த ரோடு மதுரையில பாரதியார் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு, அங்க ஒரு முனையில என்னை நிறுத்திட்டு நான் உள்ள போயிட்டு வரேன், நீ இங்கே நில்லுன்ட்டாரு. பல மணி நேரம் அவர் வரல. கடைசியில வந்தாரு, காசு கொடுக்கல. ஓ மூஞ்சி பிறந்த லட்சணத்துக்கு ஒன்னும் கிடைக்கலட்டு போயிட்டாரு. பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்ள போனது சூதாடுற இடம், இந்த கிளப். இது கிளப்ல காசு வச்சு சூதாடி ஜெயிச்சு நமக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அன்னைக்கு அவருக்கும் ஜெயிக்கல, ஏன் ராசி அவரும் தோத்து போனாரு. அதனால வந்து திட்டிக்கிட்டே என்ன அனுப்பி விட்டாரு. எப்ப பார்த்தாலும் அந்த ரோட்டு வழியே போகும்போது எனக்கு அதுதான் தோணும், இந்த இடத்துல நான் நின்னேன் காசுக்காக. காசு இல்லை என்றால் சமூகம் உங்களை என்ன செய்யாது, மதிக்காது. கரெக்டுங்க. இப்ப எலெக்ஷன் வரப்போது யாருக்கு சீட்டு தருவாங்கன்றீங்க? பாசமான மனிதர்களே, எவன் கட்சியில காசு வச்சிருக்கானோ அந்த காசு நம்ம குடும்பங்கள்ல இல்லைங்க. அது மட்டும் நிறைய இருந்தா பார்டர் சிக்கன் என்ன, பாளையங்கோட்டை போத்தீஸ்ல கொண்டு போய் பிள்ளைகளை வேணுங்கிறத எடுத்துக்கோ, அப்பா ஒன்னும் யோசிக்க மாட்டேன், எது வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்ற தைரியம் வரும். எனக்கு என்னவோ நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் பாசம் குறைந்துதான் இருக்கிறது. ஆனாலும் அதை சரி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் தான் பற்றாக்குறையாக இருக்கிறது. உழைப்போம், உயர்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்ப்போம். தயவு செய்து தவறான பழக்கங்களில் பணத்தை விடுகிற மக்கள், குறிப்பாக ஆண்கள், திருந்துங்கள், திருந்துங்கள். நெருக்கடின்னு வந்தா
ஒரு பைய கிட்ட வரமாட்டான், ரோட்ல போட்டுருவான், ஒரு பைய வரமாட்டான், குடும்பம் அனாதியாக இருக்கும். தயவு செய்து தவறுகளை திருத்துங்கள், அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது என்று சொல்லி, பணப்பற்றாக்குறையே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.